அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். எம்ஏஎல்எஸ் பயிலரங்கம் கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு சிறந்த ஆளுமைகளை கொண்டு மார்க்சிய கருத்துக்களையும், முற்போக்கு கருத்துக்களையும், இலக்கிய கருத்துக்களையும் கருத்தரங்கள் மூலமாகவும், பட்டிமன்றங்கள் மூலமாகவும், கவியரங்கள் மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று இடதுசாரி இயக்கத்தின் முன்னோடியாக விளங்கிய அருமை தோழர் எம்என் ராயனுடைய வாழ்வும் பணியும் பற்றி நம்முடைய கருத்துரை ஆற்ற அருமை தோழர் பி.கே. ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு ஆளுமைகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை அருமை தோழர். அன்பார்ந்த பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எம்எல்ஏ சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 316வது கூட்டமாக மிக சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பாக்கு ராஜன் அவர்கள் NCBH-னுடைய பொறுப்பாளர் இன்றைய தினம் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பிலே மிக அருமையாக பேச இருக்கின்றார்கள். எம்என் ராயை பற்றி எல்லோருக்குமே தெரியும் தோழர்களே. இருந்தாலும் அவருடைய வாழ்வும் எப்படி வாழ்ந்தார், அவருடைய பணி எப்படிப்பட்ட பணி, அவருடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் என்பதை பற்றி எல்லாம் மிக விரிவாக ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை மறுமுறை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று, வாருங்கள் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் உங்களுடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். வாருங்கள், தங்கள் உரையை தந்து மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி தோழர் கண்ணையா அவர்களே. அன்புள்ள தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய 100வது ஆண்டு என்பதனை நீங்கள் அறிவீர்கள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26, 27 தேதிகளில் கான்பூரில் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்ற பொழுது அவர்களுடைய பந்தலை ஒட்டிய ஒரு சிறு பந்தலில், அவர்களுடைய பந்தல் என்பது ஊரை வளைத்து போட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பந்தலின் அருகிலேயே ஒரு சிறிய பந்தலில் 375 பேர் கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அதில் சிங்காரவேலர் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ்வி காட்டே அவர்களும் பனர்கட்டா அவர்களும், ஜானகி பனர்கட்டா அவர்களும் 2 பொதுச் செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த 100 ஆண்டு கால வரலாறு என்பது நாம் கூர்ந்து கற்க வேண்டியது, இது பெருமை தரக்கூடிய ஒரு வரலாறு. ஆனால் அந்த 1925ஆம் ஆண்டு இந்த முதல் மாநாடு கூட்டப்படுவதற்கு அல்லது அது வெற்றிகரமாக நடப்பதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு பெரும் பணி என்பது நடந்துள்ளது. அது என்ன என்பதை நாம் கட்டாயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு இருக்கும் இத்தனை வசதிகளுக்கு மேலாகவே எல்லாம் இருந்தும் கூட ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது எந்த அளவுக்கு சிரமமானதாக இருக்கிறது என்பதனை நாம் நன்கு அறிவோம். கூட்டங்களை நடத்துவதற்கு முயற்சி செய்பவர்கள், முன்கை எடுப்பவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதனை நாம் அறிவோம். நாம் எல்லோரும் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அது போன்ற ஒருங்கிணைப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறோம் என்பதனால் நமக்கு அது ஒன்றும் புத்தக வாசிப்பு அல்ல, புத்தக பாடம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றதுதான். அப்படி இருக்கும் பொழுது 1925ஆம் ஆண்டு
பிரிட்டிஷ் போலீஸினுடைய கழுகு பார்வைக்கு கீழாகவே 375 பேர், அதுவும் அன்றைய இந்தியாவின் பெஷாவரில் ஆரம்பித்து கிழக்கே அசாம் வரையில், வடக்கே ஜலந்தர் லாகூரில் ஆரம்பித்து தெற்கே திருநெல்வேலி வரையிலுமான இந்த பெரும் பரப்பில் இருந்து 375 பேர் இந்த மாநாட்டில் பங்கு பெற்று இந்திய பொதுவுடைமை இயக்கத்தை இந்திய மண்ணிலேயே துவக்கிய பெரு நிகழ்வு. அத்தகைய ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு முன்பு எந்த அளவுக்கு பணிகள் நடைபெற்று இருக்கும் என்பதனை நாம் யூகிக்கலாம். இந்த பணியில் ஒரு மிகப்பெரும் பங்காற்றிய ஆளுமைதான் தோழர் எம்.என். ராய் அவர்கள். இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று அவரை அழைப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றுதான். அவர் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து அவர் எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக ஆனார் என்பது மிகவும் சுவையான ஒரு வரலாறு. அவருடைய வாழ்க்கை என்பது மிகுந்த துணிச்சலும் மிகுந்த தியாகசீலமும் மிகுந்த சாகசங்களும் நிறைந்த ஒன்று என்பதோடு அவருடைய உருவாக்கம் என்பது நமக்கு பல பாடங்களை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது காரணத்தினால் இன்று அவரை பற்றி பேசுவது என்பது மிகுந்த பொருத்தப்பாடு உடையதாக இருக்கிறது. எம்.என். ராய் அவர்களுடைய உண்மையான பெயர் என்பது நரேந்திரநாத் பட்டாச்சாரியா. நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அல்லது நரேன் என்று சாதாரணமாக எல்லோரும் அழைக்கப்படும் அவர் இன்றைய மேற்கு வங்காளத்தினுடைய மிட்னாப்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு சிற்றூர். அவர்களுடைய மூதாதை, அவருடைய தந்தை வழி பாட்டனார் வரையில் அவர்களுடைய பணி என்பது அவர்களுடைய ஊரான அந்த ஷேப்புட் என்ற ஒரு கிராமம் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் ஷேப்புட்டீஸ்வரி என்ற ஒரு காளியினுடைய ஒரு கோயில் இருக்குது. மிக மிக தொன்மையான இந்த கோயிலினுடைய தலைமை பூசாரி அல்லது அர்ச்சகர் அவர்களுடைய குடும்பத்தினர் தான். அந்த குடும்பத்தில் தான் எம்.என். ராய் அவர்கள் பிறந்தார். அவருடைய தந்தை அந்த பணியை செய்யாமல் அங்கிருந்து இடம் மாறி கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கின்ற அர்பேலியா என்ற ஊர், அது 24 பர்கானாஸ் என்ற அந்த மாவட்டத்தினுடைய ஒரு கிராமம், கல்கத்தாவிலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு ஆசிரியராக வந்துவிட்டார். அவர்தான் அவருடைய குடும்பத்தில் முதல் தலைமுறையாக அந்த காளி கோயில் பூஜை செய்வது என்பதனையே தொழிலாக கொண்டு இருக்காமல் ஒரு ஆசிரியர் பணியேற்று அங்கு வந்தவர். ஆசிரியர் என்றால் அவர் அடிப்படையில் ஒரு சமஸ்கிருத ஆசிரியர் தான். அவர்களுடைய இரண்டாவது மகனாக எம்.என். ராய் அவர்கள் 1887ஆம் ஆண்டு பிறந்தார். பிறந்ததிலிருந்து அவர் தந்தையிடமிருந்து சமஸ்கிருதம், இந்தி மொழி போன்றவற்றையும் அவற்றினுடைய இலக்கியங்களை கற்றுத் தேர்பவராக அவர் இருந்து வந்தார். அவருடைய தாய் வழியில் அவருடைய குடும்பத்தினர்கள் மிகுந்த சீர்திருத்த எண்ணம் கொண்ட பரம்பரையாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் இந்த வங்காள மறுமலர்ச்சி என்பதனை தோற்றுவித்தவர் என்பார்கள். அவர்களுடைய சீடர்களாக அவர்களுடைய வழி வந்தவர்களாக இருந்தவர்கள் வங்காளத்தில் ஒரு பெரும் எழுச்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவருக்கு பிறகு வந்த வித்யாசாகர், அவருடைய கூட்டாளியான துவாரகாநாத், வித்யாபூஷன் இவர்களெல்லாம் வங்காள மக்கள் கல்வி கற்று நவீன நாகரிகம் அடைபவர்களாக பழைய கவைக்குதவாத பழக்க வழக்கங்கள் கலாச்சார பண்பாடுகளிலிருந்து மீள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அதற்காக பணியாற்றியவர்கள். பெண்களின் கல்வி, எல்லோருக்குமான கல்வி ஆகியவற்றை மிகவும் வலியுறுத்துபவர்களாக இருந்தார்கள். அவர்களில் பலர் தங்களுடைய பாரம்பரியமான சாதிய பழக்க வழக்கங்கள், இந்த சாதிய பிராமண தத்துவங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருந்தார்கள். குறிப்பாக இந்த அவருடைய
நரேன் பட்டாச்சாரியா என்ற இந்த எம்என் ராயினுடைய தாயாரினுடைய மாமா தாயாரினுடைய மாமா சிவநாத் சாஸ்திரி என்பவர் அவர் அந்த காலத்திலேயே குடுமையை எல்லாம் அறுத்தறிந்து விட்டு பூணூலை அறுத்தறிந்து விட்டு தான் பிராமணர் அல்ல என்று அறிவித்து ஒரு புரட்சியை செய்தவர். அவருடைய ஊர் என்பது இவர்களுடைய ஊருக்கு அருகில் தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் இவர்கள் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய பள்ளிக்கு எம்என் ராய் அவர்களுடைய தந்தையார் அங்கு சென்று பணியாற்ற ஆரம்பித்த பொழுது அந்த ஊரில் சென்று எம்என் ராயும் படித்தார். அந்த ஊரில் இருந்த ஒரு மிகப்பெரிய நூலகம் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களால் துவக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருந்தது. அந்த நூலகத்தில் மிகச்சிறிய வயதிலிருந்தே மிகவும் ஆர்வத்தோடு கற்பவராக இவர் இருந்தார். அவருக்கு வழிகாட்டுபவர்களாக அவருடைய நெருங்கிய உறவினர்களே இருந்தார்கள். அந்த நெருங்கிய உறவினர்களுடைய அவர்களுடைய காலத்திற்கு மிகுந்த முற்போக்கான கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஊர் தான் அரவிந்த கோஷ், பாரின் கோஷ் ஆகியோருடைய தாய்வழி பாட்டனாரும் இருந்த ஒரு ஊர். அவர்கள்தான் வங்காளத்தில் முதன்முறையாக ஒரு ரகசிய ஸ்தாபனத்தை உருவாக்கியவர்கள். இந்திய நாடு என்பது விடுதலை பெற வேண்டும், இந்திய மக்கள் என்பவர்கள் தங்களுடைய கல்வி, கலாச்சார, பண்பாட்டு விஷயங்களில் முன்னேற்றம் காண வேண்டும், அதற்காக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கியவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் எம்என் ராய் அவர்கள் நரேன் பட்டாச்சாரியாவாக வளர்ந்து வந்தார். அவர் 10 வயது 13 வயது இருப்பதற்கு இருந்தபோது இவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அன்றைய வங்காளம் முழுவதும், அன்றைய வங்காளம் என்றால் இன்றைய மேற்கு வங்கம், இன்றைய பங்களாதேஷ் என்ற நாடு, பீகாரினுடைய ஒரு பெரும்பகுதி, இன்றைக்கு அசாமினுடைய ஒரு சிறு பகுதி, இன்றைய ஒரிசாவின் ஒரு பகுதி ஆகியவை அனைத்தும் அடங்கியதுதான் அன்றைய வங்காளம். வங்காளத்தின் பல பகுதிகளிலும் இவர்கள் ஆரம்பித்த அந்த ரகசிய இயக்கம் அனுசீலன் சமிதி என்ற பெயரோடு இயங்கி வந்தது. அந்த இயக்கத்தில் மிக ஆரம்ப காலத்திலே, மிக சிறிய வயதிலேயே எம்என் ராய் என்ற அந்த நரேன் என்றே அழைப்பு, அவர் எம்என் ராயாக ஆகுவது என்பதே ஒரு பெரிய நிகழ்வு. அதுவரையில் அவர் நரேன் பட்டாச்சாரியா தான். அந்த நரேன் இவர்களோடு இணைந்து அவர்களுடைய நடவடிக்கைகளில் பங்கு பெறுவராக மாறி போனார். அவ்வாறு மாறி வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் வங்காளத்தை இரண்டாக பிரிக்கும் அந்த வங்க பிரிவினை என்பது ஏற்பட்டது. இந்த வங்க பிரிவினை என்பது வங்காள மக்கள் அனைவரையும் கொந்தளிக்க வைத்தது. அவர்கள் அனைவரையும் அதுவரையில் அரசியல் என்பது கற்றறிந்த சில வக்கீல்கள், பேராசிரியர்கள் ஆகியோர் ஏதேனும் ஒரு கல்கத்தா போன்ற பெருநகரத்தின் ஒரு அரங்கில் கூடி தீர்மானம் இயற்றுவது, அரசாங்கத்திற்கு மனு அளிப்பது என்ற அளவில் இருந்த அரசியல் என்பது பொதுமக்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்வுகளாக மாறியது என்பது அங்குதான் ஆரம்பமானது. அங்கு அது ஆரம்பமான அதே சமயத்தில் வேறு பல காரணங்களால் மகாராஷ்டிராவில் ஒரு அளவுக்கு அது திலகருடைய ஈடுபாடு காரணமாக அது இந்த அரங்கத்தை விட்டு தெருவுக்கு வர ஆரம்பித்தது. அறிஞர் பெருமக்கள், வக்கீல்கள், இவர்களை போன்றவர்களையும் தாண்டி பொதுமக்களும் பங்கு பெறக்கூடிய இயக்கமாக மெல்ல அது உருவெடுக்க ஆரம்பித்தது. 1907ஆம் ஆண்டு வரையில் காங்கிரஸ் என்பது முழுக்க முழுக்க இது போன்று அரங்க கூட்டங்கள் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு மகஜர் அளிப்பதாகத்தான் இருந்து வந்தது. 1885ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட காங்கிரஸ் 1907ஆம் ஆண்டு வரையில் அவ்வாறுதான் இருந்தது. ஆனால் 1907ஆம் ஆண்டு வாக்கில், 7ஆம் ஆண்டுக்கு முன்பே காங்கிரசுக்குள் இது மேலும் மேலும் இது போன்று தொடர்ந்து கொண்டிருப்பது சாத்தியமல்ல, காங்கிரஸ் என்பது காலம் காலமாக இருந்தது போன்று வெறுமனே
தீர்மானம் இயற்றுவதும் மகஜர் அளிப்பதும் அவர்களை கெஞ்சி கேட்பதுமாக இருக்கக்கூடாது. அதனை தாண்டி மக்கள் இயக்கமாக அது நடைபெற வேண்டும் என்று கூறுபவர்களுடைய குரல் என்பது ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. திலகர் அதில் முக்கியமான ஒரு ஆளுமை. மகாராஷ்டிராவில் திலகர் என்றால், வங்காளத்தில் அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால், இவர்கள் எல்லோரும் அதுபோன்று பேசுபவர்களாக கூறுபவர்களாக அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே தமிழகத்திலும் கூட இந்து பேப்பரினுடைய ஒரிஜினல் உரிமையாளராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் போன்றவர்கள் எல்லாரும் கூட, அவர்கள் மண்டயம் குடும்பத்தினர், மண்டயம் சீனிவாசாச்சாரியார், மண்டயம் அழகிய சிங்க பெருமாள், இவர்கள் எல்லோரும் கூட அதுபோன்று திலகரினுடைய பாதையை பின்பற்றுபவர்களாக அல்லது அரவிந்தரனுடைய பாதையை பின்பற்றுபவர்களாக, விவேகானந்தரால் உத்வேகம் பெற்றவர்களாக அவர்களும் ஆகி போனார்கள். தென் தமிழகத்தில் தூத்துக்குடியில் வஉசி அவர்களும் இவர்களோடு இணைந்துதான் இந்த பணிகளை செய்பவராக இருந்தார். அங்கு வங்காளத்தில் இது மிகவும் உத்வேகத்துடன் நடைபெற்று வந்தது. அந்த உத்வேகத்தோடு நடந்த அந்த நிகழ்வுகளில் நரேன் அவர்கள் பங்கு பெற்று அந்த இயக்கத்திற்கு பணிபுரிபவராக மாறி போனார். பள்ளி மாணவராக இருந்தபோதே அன்றைக்கு வங்காளத்தின் ஆகப்பெரிய தலைவராக இருந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கு அவருடைய பள்ளி இருந்த அந்த கொடேலியா இந்த கிராமத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை அவரும் அவருடைய சக மாணவ நண்பர்களும் சேர்ந்து ஏற்படுத்தி அதில் பங்கு பெற்றதற்காக பள்ளியிலிருந்து அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். பள்ளி அவருடைய அம்மாவினுடைய அப்பா, மாமா இவர்களால் உருவான ஒன்றுதான். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை பார்த்து பிறகு மற்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இவரை மீண்டும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார்கள். ஆனால் அப்போதிருந்தே அவர் அரசியலில் ஆர்வம் கொண்டவராக மாறி போனார். அரசியலில் மட்டுமல்லாது பிரச்சனைகள், இந்த உலகின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை தேடுபவராக, மிகுந்த தேடல் கொண்டவராகவும் அவர் மிக மிக சிறிய வயதிலேயே ஆகி போனார். ஒரு சாமியார் கிட்ட போறது, அவர்கிட்ட இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, இதுல ஏன் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏன் இப்படி வெள்ளக்காரங்கிட்ட அடிமையா இருக்கோம், அவங்கள்ட்ட நம்மகிட்ட இல்லாதது என்ன இருக்குது, அவங்க எந்த வகையில நம்மளோட உயர்ந்தவர்கள், நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்மளை ஏன் இவ்வளவு பேர் கொஞ்சம் பேர் இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று போன்ற தேடல்களை, இது மட்டுமல்ல, உலகு குறித்த, உலகம் எவ்வாறு உருவாகியது, உலகம் எவ்வாறு இயங்குகிறது, இதில் மக்கள் எவ்வாறு சிலர் வறுமையில் வாடுகின்றார்கள், சிலர் செல்வ வளப்பொந்தியவர்களாக இருக்கின்றார்கள், இது ஏன் இவ்வாறு இருக்கிறது, இதில் ஏன் ஜாதி பிரிவினைகள், இதில் ஏன் பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவ்வளவு வேறுபாடு என்பவற்றை எல்லாம் தேடி துளாவுபவராக அவர் ஆகி போனார். அவருடைய தேடல் என்பது பல மத ரீதியான குருக்களிடம் அவரை கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் அதிலெல்லாம் அவர் திருப்தி காணாதவராகவே இருந்து வந்தார். ஒரு கட்டத்தில் அனுசீலன் சமிதி என்பது பெரிய அளவுக்கு பயங்கரவாத செயல்கள், தீவிரவாத செயல்களில் எல்லாம் ஈடுபட ஆரம்பித்த பொழுது இவரும் அதில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அவருடைய தந்தையார் 1905 அந்த வங்காள பிரிவினையின் போது அவர் இறந்து விட்டார். பிறகு 1908 அவருடைய தாயாரும் இறந்து விட்டார். அவர் அதற்கு பிறகு முழு நேரமாக இந்த அனுசீலன் சமிதி என்ற இந்த ரகசிய ஸ்தாபனத்தில் இருந்து அவர்களுடைய தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவராக அவர் மாறி போனார். வீட்டிலே இருக்காமல் அவர் அந்த அனுசீலன் சமிதியினுடைய கல்கத்தா அலுவலகத்திலேயே குடியிருப்பவராக ஆகி போனார். அவரும் அவருடைய மாமா, அவர்களுடைய மகன், அவருடைய கசின், அவங்களே 2-3 பேர், இவங்க எல்லாரும் அது போல முழு நேர ஊழியர்கள் போல அந்த கல்லூரி, அந்த அனுசீலன் சமிதியினுடைய அலுவலகத்திலே தங்கி பணிபுரிபவர்களாக ஆகிவிட்டார்கள். அனுசீலன் சமிதி பல்வேறு விதமான இயக்கங்களையும் கொண்டு செல்வதாக இருந்தது. அவர்கள் அந்த
வங்காளத்தின் பல பகுதிகளில் சமூக சேவை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். பஞ்சம், பசி, பஞ்சம், வறட்சி போன்ற நிலவும் இடங்களில் நிவாரண முகாம்கள் நடத்துவது, வெள்ள நிவாரண முகாம் நடத்துவது, பிளேக், காலரா அந்த இடங்களில் முகாம் நடத்துவது போன்றவற்றில் எல்லாமும் கூட அவரை ஈடுபடுத்த ஆரம்பித்தார்கள். ஆக மிகச் சிறிய வயதிலேயே இந்த மக்களினுடைய துயர வாழ்க்கை என்பது அவர் மனதை உருக்குவதாக மாறிப்போனது. அதற்கு வழி, இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்று அன்றைய அந்த அனுசீலன் சமிதி என்பது ஆயுத போராட்டம் நடக்க வேண்டும். ஆயுத போராட்டம் நடக்க வேண்டும் என்றால் அது பெருமளவுக்கு மக்கள் அதற்கு ஆதரவு தந்து அதுக்கு திரள வேண்டும். அதற்கு முன்னோடியாக இவர்களுடைய தூக்கத்தை கலைக்கும் விதத்தில் தீவிரவாத, பயங்கரவாத செயல்களை செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு திட்டத்தோடு அவற்றை செயல்படுத்துபவர்களாகவும் அவர்கள் ஆகி போனார்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நரேந்திரநாத் பட்டாச்சாரியா என்ற அந்த அவரும் அதில் ஈடுபடுபவராக ஆகி போனார். அவருடைய ஊருக்கு மிக அருகில் இருந்த சங்கரிப்போடா என்ற அந்த ஊரினுடைய ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு கொள்ளை சம்பவம், அதுதான் இவர் முதலாக ஈடுபட்ட ஒரு பயங்கரவாத செயல். 2000 ரூபாயோ என்னமோ அதை போய் கொள்ளையடித்து அதை கொண்டு வந்து அனுசீலன் சமிதி பொறுப்பாளர்களிடம் அதனை ஒப்படைத்தார். அவருக்கு அப்போது வயது 20 வயது. 1887 பிறந்தால் இது 1907ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த 1907ஆம் ஆண்டு இவர் அந்த ஊரில் அந்த சமயத்திலே இல்லை என்பது போன்ற இந்த அலிபி என்று சொல்வார்களா, அது போன்ற ஒரு சித்திரத்தை எல்லாம் உருவாக்கிவிட்டு அது கொள்ளையடித்தார். ஆனாலும் இவரை பிடித்து விட்டார்கள். ஆனால் இவர் அவருடைய மாணாக்கர்கள், சக மாணாக்கர்களோடு சேர்ந்து செய்த சமூக சேவை போன்றவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டு அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். 1907ஆம் ஆண்டு அவருடைய பெயரில் அன்றைய பிரிட்டிஷ் காவல்துறை ஒரு கோப்பை திறந்தது. அந்த கோப்பு பிறகு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்று அதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது மூடப்பட்டது. 1907ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் பிரிட்டிஷ் காவல்துறையினுடைய ஆகப்பெரிய வில்லனாக அவர்கள் கொண்டிருந்தது எம்என் ராய் அவர்களைத்தான். மற்றவர்களுக்கு அதுபோல ரகசிய கோப்புகள் எல்லாம் இவர் அளவுக்கு இருந்ததில்லை. 1907ஆம் ஆண்டிலிருந்தே அவர் போலீஸிடமிருந்து தப்பி ஓடுபவராக மாறி போனார் என்பதும் நடந்துவிட்டது. 1907ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அழித்தொழிப்பு இயக்கத்தில் இவங்க எல்லோரும் பங்கு பெற்றாங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் எனப்படும் மாவட்ட கலெக்டரை கொலை முயற்சியில் மாவட்ட கலெக்டர் தப்பிச்சிடுறாரு. வேற 2 பெண்கள், பிரிட்டிஷ் பெண்கள் அதில் இவர்களுடைய குண்டுவீச்சுக்கு பலியாகி விடுகிறார்கள். இந்த குண்டுவீச்சில் ஈடுபட்ட 2 பேரில் ஒருத்தர் தான் குதிராம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த குதிராம் என்பவரையும் அவருடன் அந்த பணியை செய்த வேறு ஒருவர், பேர் மறந்து விட்டது, அவர் வாஞ்சிநாதன் போல தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அவர் இறந்து விட்டார். குதிராமை பிடித்து அவரை தூக்கில் போட்டார்கள். குதிராம் கடைசி வரையில் நான் செய்தது சரிதான் என்று ஒற்றை காலில் நிற்பவராக அவர் இருந்து ஒரு பெரிய வீரபுருஷராக வங்காளத்தில் கொண்டாடப்படுபவராக இன்று வரையில் கொண்டாடப்படுபவராக ஆகிவிட்டார். அந்த குதிராம் தூக்கிலிடப்பட்டதோடு இவர்களுடைய அந்த ரகசிய ஸ்தாபனம் என்பது பிரிட்டிஷாரினுடைய காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்துக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். இவர்களுடைய வெடிமருந்து கிடங்கிகள், இவர்கள் ஏற்கனவே சில இடங்களில் நடத்திய கொள்ளைகள், இவற்றை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு அலிப்பூர் சதி வழக்கு என்ற ஒரு முக்கியமான மிக மிக ஆரம்ப காலத்தில் நடைபெற்ற சதி வழக்கு ஒன்றை போட்டு, அந்த சதி வழக்கில் அரவிந்த கோஷ்
அவருடைய தம்பியான பாரின் கோஷ், வேறு சில 37 பேர் 34 பேர் 34 பேர் மேலே அந்த கேஸை போட்டு அலிப்பூர் சதி வழக்கு என்று அந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகளாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சார்பாக அன்றைக்கு தானும் அந்த அனுசீலன் சமிதியில் முக்கியமான உறுப்பினராக இருந்த சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுக்கு வக்கீலாக வாதாடி மிகுந்த அவருடைய மேதமை காரணமாக அவர் அரவிந்த கோஷை காப்பாற்றிவிட்டார். ஆனால் மற்றவர்களை எல்லோரையும் காப்பாற்ற முடியவில்லை. 17 பேரை குற்றவாளிகள் அல்ல என்று அவர் வாதாடி வெற்றி பெற்று காப்பாற்றினார். வேறு ஒரு 17 பேருக்கு தண்டனைகள் அளிக்கப்பட்டன. பாரின் கோஷும் உல்லாஸ்கர் தத் என்பவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு அது ஹைகோர்ட்டில் அப்பீலில் மரண தண்டனையும் குறைக்கப்பட்டு 10 பேரை தீவாந்தரமாக அந்தமான் சிறைக்கு அனுப்பினார்கள். மற்றவர்களுக்கு வேறு ஒரு 17 பேருக்கு 10 பேருக்கு இது போல அந்தமானுக்கு ஆயுள் தண்டனை அளித்து அனுப்பினார்கள். மற்றவர்கள் அங்கேயே வேறு வேறு வருட கணக்கில் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய முதன்மையான தலைவர்கள் எல்லோரும் இப்படி தண்டிக்கப்பட்டு அந்தமானுக்கு சென்றார்கள் அல்லது அந்த நாட்டிலேயே உள்நாட்டிலேயே சிறையில் சென்றபோது எம்என் ராய் முக்கியமான தலைவராக உருவெடுக்க ஆரம்பித்து விட்டார். எம்என் ராயோடு ஜதின் முகர்ஜி, பாகா ஜத்தின்னா புலி டைகர் ஜத்தின் என்று அர்த்தம். ஜதின் முகர்ஜி அது போன்று ஒரு வெகு முக்கியமான ஒரு தலைவராக அவர் உருவெடுத்தார். அவருக்கு இரண்டாவது நிலையில் நரேன் பட்டாச்சாரியா உருவெடுத்தார். அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த இவர்களை அலிப்பூர் சதி வழக்கில் இவர்களை மாட்டியவர்களை எல்லோரையும் பழிவாங்கினார்கள். ஒரு 4-5 பேர் படுகொலையானார்கள். 4-5 பேர் என்றால் அவர்கள் எல்லாரும் ஒருத்தர் டிஎஸ்பி, ஒருத்தர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இது போன்று முக்கியமான இடத்தில் இருந்தவர்களை எல்லாம் அவர்கள் கொன்றளித்தார்கள். அத்தோடு சிறையில் இருக்கும் பொழுதே, இவர்கள் எல்லோரும் சிறையில் இருக்கும் பொழுதே இந்த சிறைக்குள் இவர்களோடு சேர்ந்து கைது செய்யப்பட்ட ஒருவர் அப்ரூவராக மாறிவிட்டார். அவர் அப்ரூவராக மாறி அவர் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னால் இவர்களை தவிர இன்னும் மிச்சம் இருக்கும் ஒரு 50-60 பேர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். சிலர் அரவிந்த கோஷ் உட்பட பலருக்கு மரண தண்டனை அளிக்கப்படும் என்பதை உணர்ந்து எம்என் ராயினுடைய முயற்சியால் சிறைக்குள்ளாக துப்பாக்கிகள் கொண்டு செல்லப்பட்டு அந்த அப்ரூவராக மாறியவரையே கொண்டு நிறுத்தி விட்டார்கள். இப்படி பல காரியங்கள் செய்து அவரை போலீஸ் தொடர்ந்து தேடுபவராக அவர் மாறி போனார். இவர்கள் எல்லோரும் அந்தமானுக்கு சென்ற பிறகு ஜதின் முகர்ஜியும் அவருக்கு கீழே எம்என் ராய், அதாவது நரேன் பட்டாச்சாரியாவும் வேறு சிலரும் முக்கியமான தீவிரவாதிகளாக இந்த பணியை அவர்கள் தொடர்ந்திருக்கின்றார்கள். அப்போது 1910-11-12ஆம் ஆண்டு பஞ்சாபிலும் இவர்களுடைய தொடர்பு என்பது விரிவடைந்தது. வங்காளத்தைச் சேர்ந்த ராஸ்பிகாரி போஸ் என்பவர் டேராடூனில் பணியாற்றினார். அவர் இவர்களுடைய இதே போன்ற கட்டமைப்பு கொண்ட ஸ்தாபனத்தை அங்கெல்லாமும் விரிவாக்கினார். அங்கெல்லாம் விரிவாக்கியதோடு அவர் இங்கு வங்காளத்தில் நடைபெற்ற எந்த தீவிரவாத செயல்களை அவர் டெல்லிக்கு கொண்டு சென்று விட்டார். டெல்லியில் 1912ஆம் ஆண்டு நாட்டின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. இவர்களுடைய எதிர்ப்பு காரணமாக வங்காள பிரிவினை கைவிடப்பட்டதோடு கல்கத்தாவில் இருந்த இந்த பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தலைநகரம் என்பது டெல்லிக்கு மாற்றப்பட்டது. டெல்லிக்கு மாற்றி புதிய வைஸ்ராயான ஹார்டிங் பிரபு என்பவர் பதவியேற்பதற்காக ஊர்வலமாக செல்லும்போது இந்த ஊர்வலத்தில் அந்த யானையில் உட்கார்ந்து போறாரு. அவர் யானையின் மீது குண்டு வீசி அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். அந்த வைஸ்ராயே மயிரிழையில் உயிர் தப்பினார். அவர் அமர்ந்திருந்த யானையின் மீது அம்பாரி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அம்பாரியே தூக்கி எறியப்பட்டது. அவரும் பலத்த காயம் பெற்று ஆனால் உயிர் தப்பி விட்டார். ஹார்டிங் பிரபு உயிர் தப்பி விட்டார். அதில் ஈடுபட்டவர்கள் வங்காளத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் அவர்களை தேடி பிரிட்டிஷ் அரசு வலை விரித்தது. ராஸ்பிகாரி போஸ் அங்கிருந்து தப்பி பனாரஸில்
ஒளிந்து கொண்டார். அந்த சமயத்தில் புதிய ஒரு உலக போர் வெடிக்கும் என்ற நிலைமை இருந்தது காரணத்தினால் ஜெர்மானியர்கள் இது போன்ற இந்திய தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். ஏனென்றால் உலக போர் என்று நடந்தால் அதில் பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய பெரும்பகுதியாக இந்தியாவிலிருந்து படை செல்லும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இந்தியாவிலேயே ஒரு பெரும் புரட்சி 1857ஆம் ஆண்டு நடைபெற்றது போன்ற ஒன்று நடந்தால் அவர்கள் பெருமளவுக்கு இந்தியாவின் இராணுவம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவமும் இந்திய படை வீரர்களும் இந்தியாவிலேயே அவர்கள் தக்க வைக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் இங்கே ஒரு பெரும் புரட்சியை இவர்களுக்கு நடத்துவதற்கு உதவி செய்வதற்கு அவர்கள் தயாரானார்கள். அது அங்கு பெர்லினில் அப்போது இருந்த இந்திய விடுதலைக்காக பணியாற்றி கொண்டிருந்த வீரேந்திரநாத் சட்டோபாத்தியாயா, செண்பகராமன், விவேகானந்தருடைய தம்பியான பூபேந்திர தத்தா, இன்னும் பலர் அங்கிருந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெர்மன் அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள் காரணமாக ஜெர்மன் அரசு இவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக ஆனார்கள். அத்தோடு அன்றைக்கே அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் கதர் கட்சி, கதர் பார்ட்டி, கதர் என்றால் உருது பெர்ஷிய மொழிகளில் புரட்சி என்று பெயர், ஒரு கட்சி உருவாக்கி அங்கிருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு உதவுபவர்களாக, இந்திய சுதந்திரத்திற்கு பிரச்சாரம் செய்பவர்களாக, அங்கு நிதி திரட்டி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போராட்டங்களுக்கு உதவுபவர்களாக அங்கு ஒரு கட்சியை உருவாகிவிட்டது. 1857க்கு பிறகு தொடர்ந்து அங்கு நடந்த குடியேற்றம், குறிப்பாக பஞ்சாபின் சீக்கிய மக்கள் பலரும் அங்கு குடியேறினார்கள். அந்த அமெரிக்காவினுடைய மேற்கு கரையில் அங்கும் கனடாவிலும் அதுபோன்று குடியேறியவர்கள் மத்தியில் இந்த கட்சி பிரபலமாகி மிகுந்த பலத்தோடும் இருந்துள்ளது. கதர் கட்சி என்பதும் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தோடு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தியது. அந்த கதர் கட்சிக்கு பஞ்சாபில் நிறைய ஆதரவும் இருந்தது, சீக்கிய மக்கள் மத்தியில் ஆதரவும் இருந்தது. அதுபோல பனாரஸிலும் கான்பூரிலும் இங்கும் அது போன்ற சில புரட்சி குழுக்களை ராஸ்பிஹாரி போஸும் அவருடைய நண்பர்களும் தோழர்களுமாக இணைந்து உருவாக்கி இருந்தார்கள். லாகூரில் இராணுவத்திற்குள்ளேயே கதர் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது வளர்ந்திருந்தது. இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து 1857ஆம் ஆண்டு போல ஒரு பெரும் புரட்சியை இந்தியாவில் ஜெர்மன் உதவியோடு செய்வது என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த ஜெர்மன் ஆயுதத்தை பெறுவது என்று முடிவு செய்தார்கள். அந்த ஜெர்மன் நாடும் அந்த ஆயுதங்களை தருவதற்கு தயாரானார்கள். இந்த ஆயுதங்களை அமெரிக்காவில் இருந்து ஒரு கப்பலில் அனுப்பி அதனை அன்றைக்கு முதல் உலக போர் வெடித்த பிறகு அன்றைக்கு நடுநிலை வகித்த டச்சு, அதாவது ஹாலந்து நாட்டினுடைய காலனியாக இருந்த இந்தோனேஷியாவிற்கு கொண்டு வந்து அங்கிருந்து இந்தியாவில் வங்காளத்தினுடைய இந்த சுந்தர்பன் என்ற அந்த நம்முடைய பிச்சாவரம் போன்ற ஒரு 10-20 மடங்கு பெரிய சதுப்பு நில காடுகளில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீவிற்கு கொண்டு வந்து இந்த ஆயுதங்களை வழங்குவது, அந்த ஆயுதத்தை பிறகு இவர்கள் எல்லா இடங்களுக்கும் விநியோகித்து புரட்சியை நடத்துவது என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் எங்கு கொண்டு வருவது, எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் ஒரு தகுதி படைத்த ஒரு நபரை அன்றைய இந்தோனேசியாவின் தலைநகரமான இன்றைய ஜகார்த்தா, அன்று பட்டாவியா என்று அழைக்கப்பட்டது, அங்கு அனுப்ப சொன்னார்கள். அங்கு எமன் ராய் முதன்முறையாக இந்தியாவை விட்டு 1915ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியில் போனார். அதே 1915ஆம் ஆண்டு தன்னுடைய 20 ஆண்டு கால தென்னாப்பிரிக்க வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இந்தியாவில் வந்து இந்தியர்களுக்காக பணியாற்றுவதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் பம்பாயில் வந்து இறங்கினார். ஸோ இவர் இந்தியாவில் விடுதலைக்காக ஆயுதம் தேடி வெளியில் கிளம்பிய அதே சமயத்தில் தான் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார். அதற்கு பிறகு இந்திய அரசியல் என்பது மகாத்மா காந்தியை மையமாக கொண்டு நடக்க ஆரம்பித்தது.
ஆனால் இவர் துரதிருஷ்டவசமாக அப்போதிருந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்க வேண்டியதாகுது. என்னாச்சு? அந்த ஆயுதம் வரல. இந்த ஆயுதம் அமெரிக்காவிலிருந்து கிளம்பிய கப்பல் டச்சு இந்தோனேஷியாவின் துறைமுகமான ஜகார்த்தாவுக்கு வந்து சேர வேண்டும், வந்து சேரவில்லை. அவர் 1915 ஏப்ரல் மாதம் போல இந்தோனேஷியாவுக்கு சென்று எங்கு வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்பதை எல்லாம் பேசி முடித்து கொஞ்சம் பணமும் வாங்கி கொண்டு திரும்ப வங்காளத்துக்கு வந்து அந்த ஆயுதங்களை பெற்று அதனை சேமித்து வைக்கவும் அதனை விநியோகம் செய்வதும் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்த பொழுது அந்த கப்பல் அங்கு வந்து சேரவில்லை என்பது தெரிந்ததனால் என்ன ஆயிற்று என்று திரும்ப போய் பார்ப்பதற்காக இவர் சென்றார். இவர் பத்தாவியா சென்றார். இங்கு இதனை மோப்பம் கண்டு பிடித்து விட்ட பிரிட்டிஷ் அரசு அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக அன்றைக்கு இன்றைய ஒரிசாவின் பலசோர் நகரத்துக்கு அருகில் ஒரு காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த ஜதின் முகர்ஜி, அவர்தான் இந்த என்டையர் புரட்சிக்கு முக்கியமான தலைமை வகித்தவர் என்று கூட சொல்லலாம். அவரை ஒரு போலீஸ் என்கவுண்டர்ல அவரையும் அவருக்கு பாதுகாவலர்களாக இருந்த 5-6 பேரையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள். இவர் எம்என் ராய் ஆயுதம் வராத காரணத்தினால் அந்த ஆயுதத்தை ஏதேனும் ஒரு வகையில் வேறு வழியில் பெற்று இந்தியாவுக்கு கொண்டு வருவது என்ற முயற்சியில் இறங்கி அவர் ஜகார்த்தாவுக்கு பத்தாவியாவுக்கு சென்றார். ராஸ்பிஹாரி போஸ் அவர் பனாரஸில் இருந்து லாகூரிலும் டெல்லியிலும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளிலும் ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் இந்த புரட்சியை தலைமை தாங்கி நடத்த வேண்டியவர். அவரும் போலீசினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அங்கிருந்து தப்பி அவர் ஜப்பானுக்கு போய் சென்று சேர்ந்து விட்டார். இதற்கு முன்பே சென்று சேர்ந்து விட்டார். ஆயுதங்கள் வராத காரணத்தினால் அவர் சென்று அங்கிருந்த ஜெர்மானிய தூதரகத்தில் டச்சு காலனி அங்கிருந்த ஜெர்மானியர்கள் இவருக்கு உதவி செய்வதாக சொல்லியவர்கள் அவர் கைவிரித்த பிறகு அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, நீங்கள் நேரடியாக ஜப்பானுக்கு சென்று நீங்கள் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களிடம் கேட்டு பாருங்கள், அல்லது அங்கிருந்து சீனாவுக்கு சென்று சீனாவில் ஷங்காயில் இருக்கக்கூடிய ஜெர்மன் தூதரகம் தான் இந்த பணிகள் அனைத்தையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது, அவர்களிடத்தில் முறையிடுங்கள் என்று கூறியதனால் அவர் அங்கிருந்து ஜப்பானுக்கு சென்றார். ஜப்பானில் அப்போது ராஸ்பிஹாரி போஸ் அங்குதான் இருந்தார். அவரிடத்தில் முறையிட்டு அவரிடத்தில் உதவி கோரினார். அவர் இங்கிருந்து ஜப்பானுக்கு போய் சென்று சேர்ந்து இந்த 4-5 மாதத்தில் அவராலே மாறி போய்விட்டார். அவர் ஜப்பானுடைய தலைமையில் ஆசியா முழுவதுமே ஒரு நாள் விடுதலையாகும், அதற்கு நாமெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இவருக்கு போதனை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவருடைய தோழர்கள் எம்என் ராயினுடைய நரேன் பட்டாச்சாரியாவினுடைய தோழர்கள் அங்கு ஆயுதங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆயுதங்கள் சென்று சேரவில்லை என்றால் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள், பிரிட்டிஷ் அரசு அவர்களை பழிவாங்கிவிடும் என்ற பதபதைப்பில் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் ஆயுதங்களை தேடி வேறு வழிகளில் ஆயுதங்களை பெறுவதற்கு முயற்சிகளை செய்தார். அப்போது சீன நாட்டினுடைய காந்தி என்று சொல்லப்படும் சன்யாட்சன் அவர்கள் அங்கு சீனாவில் ஒரு புரட்சி நடத்தி அது தோல்வியுற்று அதன் காரணமாக ஜப்பானில் இருந்தார். சன்யாசனை சென்று பார்த்து அவரிடத்தில் முறையிட்டு அவரிடத்தில் உதவி கோரினார். அவரும் ராஸ்பிஹாரி போஸ் போலவே ஜப்பான் இந்தியா ஆசியா முழுமையையும் விடுதலை செய்யும், அதுவரையில் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று இவருக்கு போதனை செய்தாரே ஒழிய ஆயுதங்கள் கிடைப்பதற்கு அவர் உதவவில்லை. அது மட்டுமல்லாது அவர் வேறு ஒன்றையும் சொன்னார். சீனாவில் ஒரு பகுதியில் ஒரு இராணுவ பிரபு வார் லார்டுவர்கள் அவர்கள் ஒரு பகுதியை, இந்தியாவை ஒட்டிய ஒரு பகுதியை பிடித்து வைத்துக்கொண்டு ஏராளமான பிரிட்டிஷ் ஆயுதங்களை கொண்ட ஒரு ஆயுத கிடங்கியையும் பிடித்து வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். நீங்கள் ஜெர்மானியர்களிடம் சென்று சீனாவில் போய் ஜெர்மானிய தூதரகத்தில் பேசி 5 மில்லியன் பவுண்டு அதை வாங்கி அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அந்த ஆயுதங்களை உங்களுக்கு அளிப்பார்கள், நீங்கள் அதனை இந்தியாவிற்கு கொண்டு கொள்ளலாம் என்று ஒரு சுத்தி வளைத்து கொக்குதலையில் வெண்ணெய் வைத்து பிடிக்கும் ஒரு வழியை ஒன்றை சொன்னார். நான் அன்றைக்கு இருந்த நிலையில் எம்என் ராய் அவர்களுக்கு அல்லது நரேன் பட்டாச்சாரி அவர்களுக்கு வேறு வழி இல்லாததால்
அங்கிருந்து சீனா முழுவதும் அலைந்து அவரை கண்டுபிடித்து அவரோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டு இந்த உடன்படிக்கையை கொண்டு போய் ஜெர்மன் தூதரகத்தில் கொடுத்து நீங்கள் பணம் கொடுங்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு 5 மில்லியன் பவுண்டு என்ற பணம் எல்லாம் நாங்கள் தர முடியாது, நீங்கள் நேரடியாக ஜெர்மனிக்கே சென்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரகத்தில் முறையிடுங்கள், அப்போதுதான் இது நடக்கும் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதனால் அங்கிருந்து கிளம்பி அவர் ஜெர்மனிக்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அவர் நேரடியாக இங்கிருந்து ஜெர்மனிக்கு செல்ல முடியாது. எனவே அவர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனி செல்வதற்காக அமெரிக்காவுக்கு சென்று சேர்கிறார். 1916ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று சேர்கின்றார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ரெவரண்ட் மார்டின் என்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பெயரால் ஜெர்மன் தூதரகம், சீனாவில் இருக்கும் ஜெர்மன் தூதரகம் தந்த ஒரு போலி பாஸ்போர்ட்டை வைத்து அவர் அமெரிக்கா சென்று சேர்ந்து விடுகின்றார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் இவருடைய தோழரான ஜாதுகோபால் முகர்ஜி, டாக்டர் ஜாதுகோபால் முகர்ஜியினுடைய சகோதரரான அவர் ஒரு முகர்ஜி, அவர் அங்கே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த அவரை நம்பி அங்கு சென்று சேர்ந்து விட்டார். இவர் இவ்வாறு இந்தியாவிலிருந்து ஜகார்த்தா, அதாவது இந்தோனேஷியா, பத்தாவியாவிலிருந்து மணிலாவில் இருந்து டோக்கியோவிலிருந்து ஷாங்காயிலிருந்து பீக்கிங்கிலிருந்து திரும்பவும் டோக்கியோவிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ என்று இவர் இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இந்தியாவில் அவர்கள் சத்தின் முகர்ஜியை ஒரு என்கவுண்டரில் சுட்டுக் கொன்று விடுகிறார்கள். இவர்களுடைய இந்த வலைப்பின்னல் என்பதை அவர்களை அறிந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் எம்என் ராய் அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதனை அறிந்து அவர் எம்என் ராய் அமெரிக்காவில் இறங்குவதற்கு முன்பே கல்கத்தாவில் இருந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ்காரர் தன்ஹம் என்பது பேர், அவர் அங்கு போய் இறங்கி இவருக்காக காத்து கொண்டு இருக்கும் நிலைமைதான் இருந்தது. இவர் போய் இறங்கி ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலில் ஜெர்மன்காரர்கள் பணமெல்லாம் அளித்தார்கள். அது ஹோட்டலில் தங்கி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இவர் படத்தை போட்டு இது போன்று ஒரு மர்ம நபர் இறங்கி இருக்கின்றார், அவர் யார், ஒரு பிராமின் ரெவல்யூஷனரி அப்படி என்று பத்திரிகைகள் எல்லாம் பேர் விட்டார். அவர் மீண்டும் திரும்பவும் அதனால் ஹோட்டலை எல்லாம் காலி செய்து விட்டு அந்த தன்கோபால் முகர்ஜி என்ற ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்த இவருடைய தோழரினுடைய சகோதரர், அவரே ஒரு புரட்சியாளர் தான். அவருடைய வீட்டில் போய் அடைக்கலமாகி அவர் உடனே இவருடைய பேரை மாற்றினார். அந்த பேரை மாற்றும் போது தான் நரேந்திரநாத் பட்டாச்சாரியா என்ற பெயரை விட்டு அவர் மணபேந்திரநாத் ராய் முதல் பெயர் பழைய பெயர் போல ஒழிக்கும் விதமாக மணபேந்திரநாத் என்பதாக அமைந்தது. ராய் என்பது அவர் மிகவும் கவனமாக தன்னுடைய பிராமண அடையாளம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வைத்துக் கொள்ளும் பேராக ராய் என்பது வங்காளத்தில் பிராமணர்கள் மட்டுமில்லாமல் பிராமணர்கள், காயஸ்தாக்கள் எல்லோரும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சர்நேம். நம்ம ஊரில் சிங்கு அப்படிங்கிற மாதிரி, அல்லது தமிழகத்தில் பல பகுதிகளிலும் பிள்ளை என்பது ஒரு பொதுவான பெயராக இருக்கிறது. ஒரு ஜாதியினர் மட்டுமல்ல, பல்வேறு ஜாதியினர், பட்டியல் ஜாதியினர் முதற்கொண்டு வெள்ளாளர்கள் வரை பிள்ளை என்பது பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல ராய் என்பதும் பொதுவான பெயர் என்பதனால் அந்த பொதுவான பெயரை வைத்து மணபேந்திரநாத் ராய் அல்லது எம்என் ராய் என்று அவருடைய அடையாளத்தை அவர் மறைத்தார். அங்கு அப்போதிருந்து அவர் எம்என் ராய் என்று அழைக்கப்படுகிறார். எம்என் ராய் அங்கு பாலோ ஆட்டோ எனப்படும் அந்த ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்ச நாள் இருந்தார். அங்குதான் அவர் பின்னால் அவருடைய மனைவியாக எவலின் ட்ரெண்ட் என்ற எவலின் ராய், பின்னால் எவலின் ராய் என்ற அவரை அவர் சந்தித்தார், காதல் வயப்பட்டார். எவலின் ராயும் அதே ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் பயின்றவர். இவர்கள் எல்லோரும் ஒரு இடதுசாரி கட்சியாக அங்கு இருந்தார்கள். சோசியலிச கட்சி என்ற அமெரிக்க சோசியலிச கட்சி என்பது ஓரளவுக்கு செல்வாக்கோடு விளங்கிய ஒன்று. அந்த கட்சி அமெரிக்கா இந்த உலக போர்களில் எல்லாம் ஈடுபடக்கூடாது என்று போர் எதிர்ப்பு இயக்கத்தை நடத்துபவர்களாக இருந்தார். அவர்கள் பயின்ற அந்த
ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் என்று சான்சலர் அல்லது பிரசிடென்ட் எனப்படும் டேவிட் ஸ்டார் ஜோர்டான் எனப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு அறிவுஜீவி. அவரே அந்த கட்சியினுடைய உறுப்பினராக, அவர்களுக்கு உதவி செய்பவராக பணியாற்றி வந்தார். அவர்களோடு இணைந்துதான் இவரும் கொஞ்சம் அமெரிக்க அரசியல் பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டவராக ஆனார். ஆனால் அங்கு இந்த போலீஸ் வந்துவிட்ட காரணத்தினால் அங்கிருந்து தப்பி அவர் நியூயார்க்கு, அதாவது அமெரிக்காவினுடைய கிழக்கு கரைக்கு வந்து சேர்ந்தார். அவ்வாறு வரும் பொழுது அவரோட எவ்லின் ரெண்டும் அவரோடு சேர்ந்து இந்த கிழக்கு கரைக்கு வந்துவிட்டார். கிழக்கு கரைக்கு வந்த பிறகு அவருடைய அண்ணன் தம்பி, நம்ம ஊர் நாடக காதல் போல, இது மாதிரி ஒரு இந்தியன் என்னுடைய தங்கையை மயக்கி வைத்திருக்கிறார் என்று ஒரு புகாரை கொடுத்து அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவும் முதல் உலக போரில் குதிச்சிருச்சு. குதிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கத்தர் பார்ட்டி, அதுபோல வேறு சில குழுக்கள் எல்லாம் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்களை எல்லாம் அவர்கள் கைது செய்ய ஆரம்பித்தார்கள். அங்கு இருப்பது ஆபத்து என்பது தெரிய வந்த பிறகு எம்என் ராய் அவர்கள், அப்போது எம்என் ராயாக ஆகிவிட்டார், எம்என் ராய் எவ்லினையும் திருமணம் செய்து கொண்டார். அப்போது அங்கு இருந்த லாலா லஜபதி ராய் இவர்கள் 2 பேருக்கும் அடைக்கலம் அளித்து, நியூயார்க்ல அடைக்கலம் அளித்து இவர்களுக்கு சிறிய அளவில் ஒரு சம்பளமும் கொடுத்திருந்தார். எவ்லின் ரெண்ட் லாலா லஜபதி ராயினுடைய செயலாளராக பணியாற்றினார். அப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்லின் ரெண்ட் அவர்கள்தான் ராயை சோசியலிசத்தின்பாக திருப்பியவர். அதுவரையில் அவர் ஒரு தீவிரவாத அல்லது பயங்கரவாத டெரரிஸ்ட், ஒரு தேசிய பயங்கரவாதியாக இருந்தவர். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியலை கற்க ஆரம்பித்தார். அங்கு ஒரு கூட்டத்தில் லாலா லஜபதி ராய் அவர்கள் பேசிய பொழுது, லாலா லஜபதி ராய் இந்திய சுதந்திரத்திற்காக அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்கள் மத்தியிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மத்தியிலும் பிரச்சாரம் செய்பவராக இருந்தார். மிகச்சிறந்த பேச்சாளர், மிக நீண்ட காலத்திற்கு இந்த பணியை செய்யக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு நபராக அவர்கள் எல்லோரிடத்திலும் பெயர் பெற்றிருந்தார். ஒரு அமெரிக்க சோசியலிஸ்டுகள் மத்தியில் பேசும் பொழுது, இவர் இந்திய சுதந்திரம் பற்றி பேசி முடித்த பொழுது, ஒரு அமெரிக்க சோசியலிஸ்ட் ஒரு இளைஞர் இதெல்லாம் சரிதான், நீங்கள் பிரிட்டிஷ்காரங்களாம் வெளியே அனுப்பணும், அதெல்லாம் சரிதான், ஆனால் பிரிட்டிஷ்காரங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு திரும்பவும் இந்திய நிலப்பிரபுகளிடமும் இந்திய லேவாதேவிக்காரர்களிடமும் திரும்பவும் அடிமைப்படுவதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இவருக்கு பதிலாக அவன்கிட்ட அடிமையாக இருந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, லாலா லஜபதி ராய் இது போன்ற கேள்விகள் எல்லாம் வந்தால் எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சாஞ்சாப்பு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் சொந்த அண்ணன்ட்ட உதவாங்கிறதும் வெளியாள் ஒருத்தன்ட்ட உதவாங்கிறதும் ஒன்றா அப்படின்னு அவர் ஒரு எதிர்கேள்வியை கேட்டிருக்காரு. பிரிட்டிஷ்காரங்கிட்ட மிதிப்படுவதும் சொந்த சகோதரனிடம் மிதிப்படுவதும் ஒன்று அல்ல இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் எம்என் ராய்க்கு ஓப்பானதாக இல்லை. யார்கிட்ட மிதிப்பட்டாலும் வலிக்க தானே செய்யும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. இந்த கேள்வியை அவர் எவ்லின் ரெண்டோடு பகிர்ந்து கொண்ட பொழுது, எவ்லின் ரெண்ட் தேசத்தினுடைய விடுதலை மட்டுமல்ல, அதை தாண்டி பொருளாதார விடுதலை என்பதையும் அடைந்தால்தான் இந்த மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூற, இருவருமாக சேர்ந்து நியூயார்க் மியூசியத்தில் இருந்த நூலகத்தில் சென்று மார்க்சியம் படிக்க ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் மார்க்சியத்திற்கு எம்என் ராய் அவர்களை கொண்டு வந்தது அவருடைய மனைவியான எவ்லின் ரெண்ட் ராய் அவர்கள் தான். இவ்வாறு அவர்கள் படித்துக்கொண்டு லாலா லஜபதி ராய்க்கு உதவிகள் செய்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்க போலீஸ் பிரிட்டிஷ் போலீஸோடு சேர்ந்து இவரை தேட ஆரம்பித்து விட்டது. அவர்கள் ஒரு நீண்ட காலம் இங்கே இருக்க முடியாது என்று தெரிந்த காரணத்தினால் அவருடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்த டேவிட் ஸ்டார் ஜோர்டன் மெக்சிகோ உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெற்கே இருக்கும் அண்டை நாடு. அது எப்போதுமே அமெரிக்காவை எதிரியாக கருதக்கூடிய நாடு. ஏனென்றால் அமெரிக்கா அவர்களுடைய கலிபோர்னியாவே அவங்களுடைய பகுதி தான். அதனெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. 1870 1873 பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால எப்பயுமே ஒரு அமெரிக்க எதிர்ப்பு இன்று வரையில் அமெரிக்க எதிர்ப்பு மனோபாவத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இருந்த நாடு. அங்கு சில சோசியலிஸ்டுகள்
அமெரிக்க சோசியலிஸ்டுகளுக்கு நெருக்கமானவர்கள். அதுபோன்று ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த ஒரு ஜெனரல் அல்வார்டோ என்பவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரான டேவிட் ஸ்டார் ஜோர்டன் அவர்களுக்கு நண்பர். அவருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்து, நீங்கள் அங்கே போயிருங்க, இங்க இருந்தா பிடிச்சிருவாங்க, கனடாவுக்கு போகலாம், கனடாவுக்கு போறதுக்கு பிரிட்டனுக்கே போயிடலாம், அது மாதிரி இல்லை பிரிட்டனுக்கு போறதுங்கிறது இந்தியாவுக்கே போற மாதிரி நீங்க அங்கே போயிருங்க, பார்க்கலாம், அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு பார்ப்போம் நீங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்கே அனுப்பிச்சிட்டார். 1918ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு இறுதியில் அவர் வந்து மெக்சிகோவுக்கு வர்றாரு. மெக்சிகோவில் இது மாதிரி இந்த பிரசிடென்ட் கொடுத்த லெட்டர், பல்கலைக்கழக பிரசிடென்ட் கொடுத்த லெட்டரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் முக்கியமான ஆளாக இருந்த அன்றைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து அந்த மெக்சிகோவின் அன்று அதிபராக இருந்த கரன்சா என்பவருடைய சன்னில்லா, அவருடைய மருமகன், அந்த மருமகனிடம் சென்று இவர்கள் இந்த மாதிரி ஜெனரல் அல்வார்டோவை பார்க்கணும், அவருக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க என்று சொல்லும் போது, அவர் ஜெனரல் அல்வார்டோ மெக்சிகோ நகரத்தில் இருந்து ஒரு 1500 மைல் தள்ளி இருந்த ஒரு மாநிலத்தில் கவர்னராக அங்கிருந்த எதிர்ப்புரட்சிக்காரர்களோடு போரிட்டு கொண்டிருந்தார். நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், அவரே வருவாருங்க, நீங்க மெக்சிகோலேயே இருங்க, ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களோடு இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவரை சாந்தப்படுத்தி இருக்கின்றார். அவர்கள் இந்தியர்களை தங்கள் நண்பர்களாக கருதுகின்றார்கள். அவர்கள் அந்த அமெரிக்க இந்தியர்கள் என்பவர்களையும் இந்திய இந்தியர்களையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அத்தோடு இவர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரி என்பதனால் அமெரிக்காவுக்கு எதிரி என்பதனால் நமக்கு நண்பர்கள் என்ற ஒரு கருத்தோடு இவரை வந்து அவர்கள் அரவணைத்துக் கொண்டார். எம்என் ராய் அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே அமெரிக்கா ஏன் இந்த முதல் உலகப் போரில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு எழுதி சோசியலிச பத்திரிகையில் வெளிவந்தது. அது அங்கு மெக்சிகோவில் இருந்த சோசியலிஸ்டுகள் மத்தியில் அது ஏற்கனவே அது படிக்கப்பட்டு எம்என் ராய்க்கு ஒரு நல்ல பெயரையும் ஏற்கனவே கொடுத்திருந்தது. எம்என் ராய் அவர்களே அந்த கட்டுரையை அது வந்து அமெரிக்காவை எதிர்த்தும் அமெரிக்கா மன்றோ திட்டம் என்றதன் பெயரில் தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் தன்னுடைய கட்டைவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று அவர்களை அடிமைப்படுத்தும் நோக்கில் அவர்கள் செயல்படுவதையும் எதிர்த்து எழுதப்பட்டது என்பதனால் மெக்சிகோவில் எளிதாக அது வரவேற்பை பெற்றது. மெக்சிகோவில் இருந்த பத்திரிகைகள் இவரை தங்கள் பத்திரிகைகளில் கட்டுரை எழுதுவதற்கு அழைத்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர் வந்து மிகவும் புகழ்பெற்று அவர் அங்கு தங்கி இருக்க ஆரம்பித்தார். அவ்வாறு இருக்கும் பொழுது திரும்பவும் அங்கிருந்த ஜெர்மன் தூதகம் இவருக்கு மீண்டும் உதவி செய்வதாக கூறி பண உதவிகள் செய்து மீண்டும் சீனாவுக்கு சென்று ஆயுதங்கள் பெற்று இந்தியாவுக்கு செல்வதற்கு இவருக்கு கூறியது. ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் எல்லாம் மாறுதல் அடைந்து விட்டார். அவருடைய நெருங்கிய தோழரும் தலைவருமான ஜதின் முகர்ஜியும் இறந்து விட்டார். அங்கிருந்த கட்சி என்பது சின்னாபின்னமாகி போய்விட்டது. இவருடைய அரசியல் புரிதல் என்பதுமே மாறி போனது. இது போன்று அங்கே ஒருவரை இங்கு ஒருவரை வெடிகுண்டு வீசி கொள்வது, துப்பாக்கியால் சுடுவது, அங்கும் இங்குமாக சில பிரிட்டிஷ் நிறுவனங்களில் கொள்ளையடிப்பது, பணத்தை கொண்டு பிறகு இயக்கம் கட்டுவது, இயக்கம் என்பது என்ன, திரும்பவும் நிறைய பேரை கொள்றது என்பது விதமாகத்தான் இருந்தது. இதெல்லாம் வழி அல்ல. இது மக்கள் பேரமைப்பாக திரண்டு மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக செய்ய வேண்டிய பணி என்று அந்த புரிதலுக்கெல்லாம் வந்துவிட்டார். தேசிய விடுதலை என்பது மட்டும் போதாது, அது பொருளாதார ரீதியாக சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்ற சோசியலிச கருத்துக்களை பெற்றவர்களாக அவர் ஆகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் செய்த உதவிகளை பெற்றுக்கொண்டார். ஆனால் செல்லவில்லை. அவர்கள் எங்கேயோ கிளம்பி போய் திரும்பவும் அதே மாதிரி முன்ன மாதிரியே அந்த ஷிப்பு எங்கேயோ போய் முட்டி நின்று இன்னொரு 1 மாதம் அவர் வந்து மெக்சிகோவில் இருக்கணுங்கிறப்ப, வேண்டாயா போதும் ஆளை விடு, இன்னும் நான் வந்து அங்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, நான் வேற விதமாக இந்த பணியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெக்சிகோவிலே இருந்துட்டார். மெக்சிகோவில் அந்த சோசியலிஸ்ட் கட்சியில் ரொம்ப பாப்புலரானவொன்னே இவரை மெக்சிகோ சோசியலிஸ்ட் கட்சியிலேயே உறுப்பினராக சேர்ந்தார். உறுப்பினராக சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே அதை வந்து ஒரு கட்சியாக அதெல்லாம் உருவெடுக்காத காலத்தில் அந்த குழுவில் சேர்ந்தார். அந்த கட்சியை கட்டுறதுக்கு இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒரு பரந்துபட்ட மக்கள் பங்கெடுப்பு கொண்ட ஒரு மாஸ் பார்ட்டியை, அந்த பார்ட்டியை மாத்துறதுக்கு இவர் அந்த நாடா இந்த ஊரா விளைஞ்சு பேசி அதுக்குள்ளே ஸ்பானிஷை கற்று ஜெர்மன் மொழி கற்று அவர் வந்து அந்த ஒரு அமெரிக்க
ஒய்ஃபு, அதோட வந்து ஒரு இந்திய உருவம், குதிரை ஏற்றம், இதில் எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோவா மெக்சிகோவில் உலா வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராகவும் ஆகிவிட்டார். இது போன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வேறு ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர்தான் மைக்கேல் பொரோடின் என்பவர். மைக்கேல் பொரோடின் 1905 ரஷ்ய புரட்சியிலேயே ஈடுபட்டு அடிபட்டு ஜார் அரசாங்கத்தினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்து அமெரிக்காவுக்கு சென்று சிகாகோ நகரில் குடியமர்ந்த ஒரு ரஷ்ய யூதர். இந்த ரஷ்ய யூதர் மைக்கேல் பொரோடின் ஒரு மிகுந்த அறிவார்ந்த ஒரு கோட்பாட்டாளர். அவர் மிகுந்த தீவிரமான செயல்பாட்டாளர். அவர் லெனினுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தோழர். அவர் ரஷ்யாவில் புரட்சி நடந்து, அக்டோபர் புரட்சி நடந்து முடிந்தவுடன் அமெரிக்காவிலிருந்து திரும்ப வந்து அவர் திரும்பவும் அங்கு சோசியலிசத்தை கட்டியமைக்கும் பணியில் லெனினுக்கு உதவிகரமாக இருந்தார். சோவியத் யூனியனிலிருந்து அல்லது ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வணிக குழு சென்றது. அந்த வணிக குழுவுக்கு உதவுவதற்காக லெனின் பொரோடினை அமெரிக்காவுக்கு அனுப்பினார். அமெரிக்காவில் இந்த வணிக குழுவினுடைய செலவுகளுக்காகவும் வேறு அரசாங்கத்தினுடைய செலவுகளுக்காகவும் பணம் திரட்டுவதற்காக ஜார் மன்னருடைய பழைய நகைகளை எல்லாம் 2 சூட்கேஸில் கீழ்ப்பகுதியில் நிரப்பி ஏதோ மறைச்சு அந்த 2 சூட்கேஸையும் எடுத்துக்கிட்டு பொரோடின் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போகும்போது நியூயார்க்லேயே வந்து அவரை போலீஸ் வந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 சூட்கேஸுகளையும் அவரோடு உடன் பயணித்த வேறு ஒரு நண்பரிடம் அளித்து அதனை தன்னுடைய மனைவி இருக்கும் சிகாகோ நகரத்தில் சேர்ப்பிக்க சொல்லிவிட்டு இவர் தப்பித்து விட்டார். அவர் அங்கிருந்து நியூயார்க்கிலிருந்து தப்பித்து எங்கெங்கோ அலைந்து திரிந்து மெக்சிகோவுக்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் அங்கு மெக்சிகோவில் வந்த பொழுது, மெக்சிகோவில் இருந்த பத்திரிகைகளை படித்த பொழுது அங்கிருந்த வலதுசாரி பத்திரிகைகள் எல்லாம் ஒரு இந்திய தோழர் என்று சொல்லி இவரை பற்றி தினசரி வசை மாறி பொழிந்து கொண்டு இருந்தது. இவர் யாரையா அப்படி இவர்கள் எல்லாம், இந்த வலதுசாரிகள் எல்லாம் வசை மாறி பொழிகிறார்களே, அவர் யார் என்பதை தேட ஆரம்பித்து அவர் இது போன்று பாப்லோ என்றால் மக்கள், இந்த பிப்ளோ, அது வந்து இடதுசாரி பத்திரிகை, அதில் தான் இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. எம்என் ராய் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கண்டறிந்து பிப்ளோ பத்திரிகைக்கு சென்று எம்என் ராயை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எம்என் ராய் அடுத்த நாள் அந்த பத்திரிகை அலுவலகத்தில் 2 பேரும் சந்தித்து இவர் தன்னுடைய கதையை சொல்லி எம்என் ராய் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ரஷ்யாவில் புரட்சியை நடத்திய ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கிறார் என்பதனால் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னோடு தங்க வைத்துக் கொண்டதோடு அவருடைய பிரச்சனையையும் தீர்த்திருக்கிறார். அங்கிருந்து அவர்தான் அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளையாச்ச. அதனால மெக்சிகோ நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த 2 சூட்கேஸையும் கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் மெக்சிகோவில் உட்கார்ந்து கொண்டு இது போன்ற பணிகளை எல்லாம் செய்வதில் மிகுந்த சாமர்த்தியசாலி அவர். அங்கிருந்து 2 சூட்கேஸையும் கண்டுபிடிச்சு அதை அவரோட ஒய்ஃப்ட சேர்ப்பித்ததோடு இல்லாமல் இவர்கள் ஜெர்மன்காரர்கள் வந்து இவர் பெற்ற பணத்தில் ஒரு சிறு பகுதியை, ஒரு $5000 அமெரிக்கன் டாலரை ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவில் வந்து இறங்கி இருந்த இந்த வணிக குழுவுக்கு அளிக்கவும், ஒரு $500 மைக்கேல் பொரோடினுடைய மனைவிக்கு அனுப்பவும் அவரை உதவி பண்ணியிருக்கிறார். அவர் உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே அது வரைக்கும் இந்த இது கண்டுபிடிச்சி, நகைகள் கண்டுபிடிச்சி சேர்க்கிற வரைக்கும் அது 2-3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2-3 மாதமும் மைக்கேல் பொரோடினுக்கும் எம்என் ராய்க்கும் தினசரி பிரதிவாதம். மைக்கேல் பொரோடின் இவர் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சோசியலிசம் என்ற கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக மாறி போயிருந்தாலும் அடிப்படையான மார்க்சிய தத்துவம் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவராகத்தான் இருந்தார் எம்என் ராய். மைக்கேல் பொரோடினோட இந்த 3 ஆண்டு காலமாக ராப்பகலாக நடைபெற்ற இந்த விவாதத்தின் முடிவில் எம்என் ராய் ஒரு மார்க்சிஸ்டாக மாறி போனார். அத்தோடு அங்கு மெக்சிகோவில் இருக்கும் பொழுதே அங்கிருந்த ஜெர்மானியர்கள், அங்கிருந்த அமெரிக்கர்கள், அவர்களுடைய கலை, இலக்கியம், இசை போன்றவற்றில் எல்லாம் அவர் மிகவும் தேர்ந்து கற்று அறிந்த ஒரு மனிதராக மாறி போனார். அதோடு ஸ்பானிஷ் மொழியில் நேரடியாக அவரே கட்டுரைகள் எழுதும் அளவுக்கு ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் ஜெர்மன் மொழியிலும் அதுபோல ஜெர்மன் மொழியிலேயே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மொழிபெயர்ப்பதற்கும் கற்றுக்கொண்டு விட்டார்.
அத்தோடு ஒரு கட்டத்தில் அவர் மைக்கேல் புரோடினை கொண்டு சென்று தான் கட்சியின் பொதுச் செயலாளர், சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர், இந்த கட்சியினுடைய செயற்குழுவுக்கு அவரை அறிமுகம் செய்து, இவர் ஒரு போல்ஷிவிக் வந்திருக்கிறாரு அப்படின்னு, நம்மளாவும் போல்ஷிவிக் தான் அப்படின்ட்டாங்க அவங்க. நம்மளும் போல்ஷிவிக்கில் மாறிடுவோம் என்று சொல்லி அந்த சோசியலிஸ்ட் கட்சியை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடைமுறைகள் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன என்பதையெல்லாம் மைக்கேல் புரோடின் எடுத்து சொல்ல, அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த சோசியலிச கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சியாக மாற்றி விட்டார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மெக்சிகோ என்று ஆகிவிட்டது. சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மெக்சிகோவாக இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மெக்சிகோவாக அது மாறிவிட்டது. அந்த வகையில் தான் ஐரோப்பாவுக்கு வெளியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மெக்சிகோ என்பதுதான். அதனுடைய பொதுச் செயலாளராக மீண்டும் எம்என் ராய் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இந்த நடந்ததை எல்லாம் லெனினுக்கு எழுதி, லெனின் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றப்பட்ட அந்த மாநாட்டிற்கு லெனினிடமிருந்து ஒரு வாழ்த்து செய்தியும் இங்கு வந்தது. லத்தீன் அமெரிக்காவினுடைய நாடுகள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும், அவர்கள் சுதந்திரமானவர்களாக ஆக வேண்டும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கொழுமுனையில் இருந்து அல்லது நுகத்தடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதனை எல்லாம் வலியுறுத்தி லெனின் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியதை அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதனை வரவேற்றார்கள். அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளிலும் இது போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆரம்பிப்பதற்கான பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கண்டத்தினுடைய திருப்பு முனையாக இவருடைய கட்சி என்பது இருந்தது. லெனின் அவரை ரஷ்யாவுக்கு வர சொன்னார். லெனின் 3வது அகிலத்தை மீண்டும் துவக்கி இருந்தார். 1919ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் என்பது நடைபெற்றது. அது பெருமளவுக்கு ஒரு 7-8 ஐரோப்பிய நாடுகள் மட்டும் பங்கு பெற்றதாகத்தான் இருந்தது. 2வது காங்கிரஸ் 1920ஆம் ஆண்டு நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு வர சொல்லி எம்என் ராய்க்கும் அழைப்பு கொடுத்தார். எம்என் ராய், மைக்கேல் புரோடின், எம்என் ராயின் மனைவியான எவலின் ட்ரெண்ட் ராய், மெக்சிகோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேறு ஒரு முக்கியமான தலைவர், அவர் அமெரிக்கர், பிலிப்ஸ் என்று பெயர். இவர்கள் 4 பேரும் காங்கிரஸில், அதாவது அகிலத்தினுடைய 2வது காங்கிரஸில், 3வது அகிலத்தினுடைய 2வது காங்கிரஸில் பங்கு பெறுவதற்காக ஐரோப்பாவுக்கு பயணமானார்கள். மெக்சிகோ நாட்டின் அதிபரே இவருக்கு ஒரு தூதுவராக பாஸ்போர்ட்டை கொடுத்து 2 பேரும் ராயும் அவருடைய மனைவி எவலின் ட்ரெண்ட் ராயும் ஒரு மெக்சிகோ பெயர்ல, மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவருடைய பெயர்ல அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு ஐரோப்பாவில் இருந்து ஒரு 3-4 மாதங்கள் ஜெர்மனியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாஸ்கோவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார். ஜெர்மனியில் இருக்கும் பொழுதே ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உச்சபட்ச தலைவர்களோடெல்லாம் கலந்துரையாடி அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதனை பார்ப்பதற்கும் ஒரு புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெர்மனியில ஒரு புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ரோசா லக்சம்பர்க், கார்ல் லிப்னிட்ஸ் போன்றவர்களை ஏற்கனவே கொண்டு நிறுத்தி விட்டார்கள். ஆனாலும் மிச்சம் இருப்பவர்கள் இணைந்து பெரும் புரட்சி, தினசரி வேலை நிறுத்தம், இராணுவ நடவடிக்கைகள், அதற்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற வகையில் புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் கட்சியினுடைய தலைமை குழுவில் உள்ளே அமர்ந்து என்ன நடக்கிறது, அவர்கள் எவ்வாறு அதனை எல்லாம் அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கக்கூடிய அனுபவத்தை பெற்றவராக அவர் மாறி, அதற்கு பிறகு அங்கிருந்து சோவியத் யூனியனுக்கு, ரஷ்யாவுக்கு சேர்கின்றார். ரஷ்யாவுக்கு அவர் வரும்பொழுதே லெனின் காலனிய நாடுகளில், 3ஆம் உலக நாடுகளில் அல்லது காலனிய நாடுகளின் பிரச்சனை குறித்து ஒரு கோட்பாட்டு ஆவணத்தை அவர் தயார் செய்து வைத்திருந்ததை எம்என் ராய் அவர்களுக்கு அளித்து, உங்களுடைய குறிப்புகள், உங்களுடைய விமர்சனங்களுக்காக என்று அவர் கைப்பட எழுதி, ஃபார் காம்ரேட் எம்என் ராய், ஃபார் ஹிஸ் கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் என்றே எழுதி அவரிடத்தில் கொடுத்து, அதற்கு பிறகு பல நாட்களாக அவரும் லெனினும் விவாத பிரதிவிவாதங்களாக அவர்களுடைய விவாதம் என்பது தொடர்ந்து நடந்திருக்கிறது. எம்என் ராய் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவமும் முதலாளித்துவங்களின் கட்சியான காங்கிரசும் இதற்கும் சரியல்ல, அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒன்றை உருவாக்கி அதனுடைய தலைமையில் சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் வழி செய்ய வேண்டும், அவர்களுடைய தலைமையில் தான் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது வெற்றி பெறும், காங்கிரசும் காந்தியும் மெல்ல மெல்ல அவர்களுடைய
பலத்தை இழந்து வருகிறார்கள், மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறார்கள் என்றெல்லாம் அவர் கூறினார். ஆனால் லெனின் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அப்போதும் மகாத்மா காந்தி பொதுமக்கள் அனைவரையினுடைய நன்மதிப்பை பெற்றவராக இருக்கின்றார். அவர்தான் மக்கள் அனைவரையும் தெருவுக்கு கொண்டு வந்து ஒரு வெகுஜன போராட்டமாக இந்த போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை மாற்றியவர் அவர்தான். கம்யூனிஸ்டுகள் அவரோடு இணைந்து கட்சியின் உள்ளே இருந்து பணியாற்றி அவருக்கு உதவுவதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை வென்றெடுத்து தங்களுடைய கட்சியில் இணைத்து அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ல இவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்தத்தில் ரெண்டு பேருமே நீங்க ஒரு டிராஃப்ட் தீர்மானத்தை நீ எழுது, நான் ஒரு தீசிஸ் நீங்க எழுதுங்க, நான் ஒரு தீசிஸ் எழுதுறேன், ரெண்டையும் வந்து காங்கிரஸ்ல வைப்போம், மக்கள் வந்து அது கருத்துக்களை சொல்லட்டும், அது ரெண்டையும் வந்து இணைப்பது அல்லது எதை ஏற்றுக்கொள்வது, எதை அகிலத்தினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்வது என்பதை முடிவு செய்வோம்னு லெனின் மிக மிக பெருந்தன்மையாக அவர் கூறியிருக்கின்றார். அவர் கூறியது சரி என்பதில் அவர் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் என்னை போன்றவர்களுக்கு மூன்றாம் உலக நாடுகள் என்பவை வெறும் ஏட்டுப்படிப்பு தான். ஆனால் நீங்கள் அங்கே இருந்து போராடி அங்கிருந்து வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இங்கு வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரியாத பல அம்சங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எனவே நீங்களும் ஒரு தீசிஸ், ஒரு கோட்பாட்டு ஆவணத்தை எழுதுங்கள் என்று சொல்லி எழுத வைத்து இந்த இரண்டையும் தன்னுடைய ஆவணத்தையும் எம்என் ராய் அவர்கள் எழுதிய ஆவணத்தையும் அகிலத்தினுடைய இந்த காங்கிரஸ்ல இதற்காக நடைபெற்ற விவாதத்தின் போது இதனை முன்வைத்து எல்லோரும் வந்து இரண்டிலும் கருத்து சொல்ல லெனின் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த, எம்என் ராய் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த, பிறகு அவருடைய லெனினுடைய கோட்பாட்டு அந்த ஆவணத்திலேயே சில திருத்தங்களையும் எம்என் ராயினுடைய ஆவணத்தில் சில திருத்தங்களையும் எல்லோரும் கூற அதனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டையுமே கோட்பாட்டு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளலாம். என்னுடையது தீசிஸ், எம்என் ராயினுடையது ஆல்டர்னேட்டிவ் தீசிஸ், ஒரு மாற்று கோட்பாடு என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று லெனின் கூறிய பொழுது, மாற்று கோட்பாடு அல்ல, உங்களுடைய என்ன சொல்றது, காம்ப்ளிமெண்டரி, அதனுடைய உப கோட்பாடாக இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல அதன்படி அவை ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது முடிந்த பிறகு இந்தியாவிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு லெனின், நீங்கள் மெக்சிகோவுக்கு செல்ல வேண்டியதில்லை, மெக்சிகோவுக்கு மற்றவர்கள் சென்று அவர்கள் பணியை செய்யட்டும், நீங்கள் உங்களுடைய நாட்டில் பணியை செய்யுங்கள், அதற்காக இங்கிருந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்ல, அதன் அடிப்படையில் எம்என் ராய் மெக்சிகோவை மறந்துவிட்டு அங்கே ரஷ்யாவிலேயே இருந்து, ரஷ்யாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு படை நடத்தி செல்லலாம் என்று ஒரு ப்ரொபோசலை சொல்லி, அதெல்லாம் நடக்காது என்று லெனின் சொல்ல இல்லை, நாங்கள் நடத்தி விடுவோம் என்று அவரிடம் வலியுறுத்தி, அவரும் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று 2 ட்ரெயின், ரெண்டுலையும் வந்து எத்தனையோ பெட்டி, 10 பெட்டியோ 12 பெட்டியோ கொண்ட 2 ட்ரெயின் நிறைய ஆயுதங்களோடு இந்தியாவுக்கு வந்து சேருவதற்காக தாஷ்கண்ட் வந்து சேர்ந்தார். அவர் அங்கே வந்து சேரும் பொழுதே ஆப்கானிஸ்தானும் பிரிட்டனும் உடன்படிக்கை கண்டு அங்கிருந்த இந்தியர்கள், உள்ளே இருந்த ஆப்கானிஸ்தானில் ஏற்கனவே இருந்த இந்தியர்கள் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் தாஷ்கண்டுக்கும் ரஷ்ய பகுதிகளுக்கும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் உண்மையில் இந்தியர்கள் கிலாபத்து இயக்கத்திற்காக, அதாவது துருக்கியில் முதலாம் உலகப் போரின் முடிவில் அங்கிருந்த சுல்தானை வெளியேற்றிவிட்டு பிரிட்டிஷ் அரசு அதனை கைப்பற்றி கொண்ட பொழுது அங்கிருந்த இந்த சுல்தான் தான் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு மத ரீதியாகவும் தலைவர். அவர்தான் கிலாபத். அவரை பதவியிறக்கம் செய்ததை எதிர்த்து அவருக்காக போராடுவதற்காக, துருக்கி செல்வதற்காக இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாம், ஆப்கானிஸ்தான் வழியாக சென்றவர்கள் எல்லாம் அங்கு செல்ல முடியாமல் அதில் கொஞ்சம் பேர் தாஷ்கண்ட் வந்து சேர்ந்தார்கள். அவர்களிலிருந்து சில பேர் எம்என் ராய் வந்தது போலவே அபனி முகர்ஜி என்பவர், அவர் ராஸ்பிகாரி கோஷால் ஆயுதம் திரட்ட வெளியில் அனுப்பப்பட்டு அவர் போலீசால் பிடிபட்டு சிங்கப்பூர் சிலையில் இருந்து அங்கிருந்து தப்பித்து சென்று இந்தோனேஷியாவில் பல ஆண்டுகள் இருந்து அங்கிருந்து அவரும் அந்த காங்கிரஸுக்கு வந்து சேர்ந்தார். அந்த அபனி முகர்ஜி, எம்என் ராயினுடைய மனைவியான எவலின் ரன், அபனி முகர்ஜியின் ரஷ்ய மனைவி
ஃபிட்டிங் ஆஃப் அவர் பிறகு இது போன்ற இந்த முஸ்லீம்கள் வந்து சேர்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் மத்தியில் இருந்து முகமது அலி சுப்பாசி, முகமது ஷாஃபிக் என்ற 2 பேர். முகமது அலி சுப்பாசி ஒரு மருத்துவ மாணவர், லாகூர் நகரத்தில் மருத்துவ மாணவராக இருந்தவர். அவர் இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக துருக்கிக்கு சென்று போரிடுவது என்பதற்காக வந்தவர். அவர் முகமது ஷாஃபிக் என்பவர் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை ஒன்றில் பணியாற்றியவர். அவரும் இதுபோல பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிடுவதற்காக வந்தவர்கள். அவர்கள் இருவர். எம்பிடி ஆச்சாரியா, நம்முடைய மண்டயம் பிரதிவாதி பயங்கரம் ஆச்சாரியா, அவருடைய கதை வேறு ஒரு சமயம் நாம் பேசுவோம். அவர் இங்கிருந்து பாரதி ஆசிரியராக இருந்த இந்தியா பத்திரிகையினுடைய அதிபர்களில் ஒருவர். அவர் இங்கிருந்து இந்தியாவுக்காக பணியாற்றுவது என்பதற்காக ஐரோப்பாவுக்கு சென்று ஐரோப்பாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்த பொழுது, அங்கிருந்து அவர்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்ட பொழுது, அவரும் தாஷ்கண்ட் வந்து சேர்ந்த பொழுது, அவர் ஏற்கனவே இடதுசாரி கருத்துக்களால் கவரப்பட்டவராக இருந்ததனால் அவர் இந்த 7 பேரும் சேர்ந்துதான் அந்த தாஷ்கண்ட் நகரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை என்பதை எம்என் ராய் அவர்கள் காங்கிரசினுடைய முடிவின் அடிப்படையில் அதனை துவக்கினார்கள். அது 1920ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் நடந்தது. அந்த கட்சியை ஸ்தாபித்து இந்த கட்சியின் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது என்பதனை அங்கு அன்றைய துர்கிஸ்தான் கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய துர்கிஸ்தான் கிளை சென்று அங்கு அதனை பதிவு செய்ததோடு அவர்களுடைய அந்த முதல் கூட்டத்தினுடைய குறிப்பு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் என்பதையும் அங்கு அவர்கள் அளித்து இந்த கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அந்த அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்க, அதன்படியில் அவர்கள் துர்கிஸ்தானில் இருந்த தாஷ்கண்ட் துர்கிஸ்தான் என்ற ஒரு பகுதி, சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதி, அங்கு இருந்த கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய கிளை என்பது இவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை அந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு அளித்தது. இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தாஷ்கண்ட் நகரத்தின் ஒரு கிளையாக அவர்கள் ஆரம்பித்ததனுடைய பின்னணி. இப்போ மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்த வரையிலான அந்த வரலாற்றை தான் நம்ம இப்போது பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகு அவர்கள் செய்த பணிகள் என்பவை தான் 1925ஆம் ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிப்பதற்கும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் அடித்தளமாக இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அப்போது இந்தியாவில் என்ன நடந்தது என்பதனை வேறு ஒரு சமயத்தில் நாம் பேசுவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எம்என் ராயினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கட்டமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளையை ஒரு தாஷ்கண்டில் ஆரம்பித்ததோடு இன்றைய அது அவருடைய வாழ்த்து மற்றும் பணியினுடைய ஒரு பகுதியை முடித்து கொள்ளலாம். 1920 அவருடைய வயது என்பது 20, 13, 33 வயது தான். அவர் 67 வயது வரை வாழ்ந்திருக்கின்றார். எனவே அவருடைய வாழ்வின் வேறு ஒரு 50% நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனை அடுத்த முறை இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் இத்தோடு இதனை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். முழுசா முடிக்க முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல வேணா அடுத்த பகுதி வேணா வச்சுக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா. ஓகே, தோழர்கள் தோழர் பி.கே. ராஜனுடைய உரையின் மீது கருத்துக்களையோ அல்லது வினாக்களையோ கேட்பவர்கள் நீங்களாவே வரலாம். தோழர் துரைபாண்டியன். தோழர் வணக்கம் தோழர். நான் சற்று தாமதமா கலந்துக்கிட்டேன். தோழர் எம்என் ராயை பற்றிய ரொம்ப வியக்கத்தக்க பல செய்திகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பல செய்திகள் முதல் முறையா நான் இப்பதான் தோழர் பேசும்போது நான் கேட்டேன். உலகத்தில் ஒரு கம்யூனிஸ்டோட கால் படாத நாடுகளே இல்லைன்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக அவர் இருந்திருக்கிறார். நம்மளுடைய முன்னோர்கள் ஒருத்தர் அப்படி இருந்திருக்கிறார்ன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அடுத்தபடியா தோழர் லெனினோட அவருக்கு இருந்த
இந்தியாவில் ஒரு புரட்சியை நடத்துவதற்காக அவங்க நடத்தின விவாதம், இவருடைய கருத்தை மதிப்பு அளித்து அகிலத்தில் அதை ஒரு அஜெண்டாவாக இதெல்லாம் பார்த்தா கடந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு போராட்டம் கால குணத்தோடு ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்க தோன்றுகிறது. ஆனா இன்னைக்கெல்லாம் அதுல இருந்து மிக தூரத்துக்கு விலகி வந்து நிக்கிறோம் அப்படின்றதையும் நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கு. ஒரு அருமையான உரையை தோழர் நிகழ்த்தி இருக்கிறார். இது சம்பந்தமான புத்தகம் கிடைத்தால் கூட நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக அவருடைய மீதமுள்ள வாழ்க்கையின் அடுத்த பகுதியை கூட தோழர் மூலமாக கேட்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர் ராமன் முள்ளிப்பள்ளம் கேக்குதா? கேக்குது தோழர், வாங்க தோழர். மிகச்சிறந்த உரை. வழக்கம் போல் இதுவரை அறியாத பல கருத்துக்களை, தகவல்களை பி.கே. ராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் எம்.என். ராய் குறித்து மட்டும் பேசவில்லை. அவர் காலத்து எம்.என். ராயனுடைய சமகாலத்து பல புரட்சியாளர்களை பற்றி நாம் இதுவரை அறியாத கருத்துக்களை கூறியுள்ளார். எம்.என். ராய் போலவே ஜட்டின் தாஸும் பெயரை மாற்றிக்கொண்டவர், தன்னுடைய பெயரை தாஸ் என்று மாற்றிக்கொண்டவர் ஜட்டின் முகர்ஜி. பல வருடங்களுக்கு முன்னால் இவரை குறித்து ஒரு புத்தகம் படித்தேன், ஜட்டின் தாஸ், பாகா ஜட்டின் தாஸ். ஒரு முறை இவர் காட்டில் இருக்கும் பொழுது ஒரு புலியை கொன்றதால் அவருக்கு பாகாஜின் ஜட்டின் தாஸ் என்ற பெயர் வந்தது. ஒரு முறை அவர் சென்ற புகை வண்டியில் அவரை பிடிப்பதற்காக போலீசார் ஏறி விடுவார்கள். அந்த வண்டி அப்பொழுது 1 மணி நேரம் நிற்காமல் செல்லக்கூடிய ஒரு பயணத்தில் இருந்தது. அப்போது இந்த ஜட்டின் முகர்ஜி என்பவர் அந்த ட்ரெயின், அந்த புகை வண்டியிலிருந்து வெளியே குதித்து இறங்கி நடந்து சென்று விட்டார். அந்த மாதிரி அவரை பின்தொடர்ந்த போலீசாரால் அந்த மாதிரி குதிக்க முடியவில்லை. இவர் விரைவாக ஓடும் வண்டியிலிருந்து குதித்து நடந்து சென்று தப்பிச்சு விட்டார், எந்த காயமும் எந்த சராய்ப்பும் இல்லாமல். இதுதான் நான் ஜட்டின் தாஸ் என்ற ஜட்டின் முகர்ஜியை பற்றி நான் படித்தது. அதற்கு பின்னால் தான் அவரை அந்த என்கவுண்டரில் கொள்கின்றனர். இந்த மாதிரி பல புரட்சியாளர்களை ஒருவர் மட்டுமல்ல, ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கம். அந்த காலத்தில் எல்லா நாட்டு புரட்சியாளர்களை பற்றியும் விரிவாக தெளிவாக தோழர் பி.கே. ராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார். மிக மிக புதிய செய்திகள், எனக்கு பல செய்திகள். நன்றி. நன்றி தோழர். முருகன் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, கை வச்சுங்க, வாங்க. இந்த எம்.என். ராயினுடைய வாழ்வும் பணியும்ன்ற இந்த தலைப்பிலான இந்த வகுப்பு வந்து சிறப்பாகவே இருந்திருக்கு. நான் இறுதி கட்டத்தில் தான் என்னால் கலந்து கொள்ள முடிஞ்சது. நிச்சயமா வந்து கம்யூனிஸ்டுகள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தொழிலாளி வர்க்கம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அது வந்து உருவாவது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி கட்சிகள், பொது உடைமை கட்சிகள் உருவாவது வந்து காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அது அங்கங்கே வந்து அந்த 1920 அக்டோபர் 17 அவர் வந்து தாஸ்கண்டில் வச்சு ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளையை உருவாக்குனது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு. அதை ஒட்டி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக வந்து 1925 தான் வந்து 25 டிசம்பர் 26 அப்படின்றது தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதுக்கு முன்னோடியாக இந்த எம்.என். ராயினுடைய இந்த பணிகள், அதில் உலக அளவில் அவருடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை மறுக்க முடியாது. தோழர் சிங்காரவேலர் உள்ளிட்ட தோழர்கள்லாம் இதில் வந்து ஒரு சிறப்பான முறையில் இப்போ மண்டையம் அந்த அவருடைய தோழருடைய நினைவையும் இங்கே வந்து நினைவு கூர்ந்திருக்காரு. மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள் தோழர். தொடர்ந்து அந்த அவர்களுடைய ஒவ்வொரு தோழருடைய வாழ்வையும் அவர்களுடைய பணிகளையும் தெரிந்து கொள்வது, அவர்களை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள் தோழர். அந்த தோழர் பி.கே. ராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். தர்மன் ஏதோ பேசுறாரு, எனக்கு கேட்கலையே. தோழர் கேக்குதுங்களா? ஒரு 2 கூட்டத்துல நான் கலந்துட்டு இருக்கேன். புத்தகங்கள் படிக்கல ஆர்வமா இருக்கிற ஆள் நானு. அதோட எம்.என். ராய் அவர்களுடைய இது பத்தி அவுட்லைனா தான் நாம இது வரைக்கும் நான் தெரிஞ்சுன்னு இருந்தேன்.
ஆனா அவருடைய பிரமிப்பா இருக்குது அவருடைய வரலாறு. அந்த தோழர் வந்து எடுத்து சொன்ன விதம் மிக சிறப்பா இருக்குது. இனி அவரை பத்தியான புத்தகங்கள் தேடி படிக்க வேண்டிய ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள உருவாக்கி இருக்கிறதுக்கு தோழருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தோழர். நன்றி தோழர். வாழ்த்து. நன்றி தோழர். அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் வந்து அறிமுகம் பண்றேன் தோழர். இது வந்து எம்.என். ராய் ஒரு அரசியல் வாழ்க்கை வரலாறு. சமரேன் ராய் என்ற எம்.என். ராயோடு பணியாற்றிய ஒரு தோழர் எழுதியது. ஒரு பேராசிரியர் அவர் எழுதியது. தமிழில் ராமச்சந்திர வைத்தியநாத் என்ற நம்முடைய தோழர் தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த புத்தகம் வந்து பாரதி புத்தகாலயத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. பாரதி புத்தகாலயத்திலிருந்து 1920 அந்த இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்ற சில தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் வந்து வெளியிட்ட போது அதில் எம்.என். ராயினுடைய சிறிய புத்தகம், இது வந்து ஒரு 206 பக்கம்தான், 206 பக்கத்தில் இருக்கிற இந்த புத்தகம். இது வாங்கி படிங்க. இதில் என்னதான் நான் பேசினாலும் முழுசாக கவர் பண்ண முடியாது. புத்தகம் ரொம்ப எளிய, ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையையும் அது வந்து விளக்குவதாக இருக்கும். புத்தகம் 200 ரூபாய் விலை கொண்டது. இதனை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு எம்.என். ராயின்னு தேடினால வந்துடும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் எம்.என். ராயினுடைய எழுத்துக்கள் 4 வால்யூமாக வந்திருக்குது. சமீபத்தில் ஆக்கார் டெல்லி நிறுவனம் வேறு ஒரு 3 வால்யூம் வந்து அவருடைய எழுத்துக்களை புத்தகங்களாக போட்டிருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 1936 வரைக்கும், அவர் இந்தியாவுக்கு திரும்ப வர்ற வரைக்கும், அந்த கதையெல்லாம் இன்னும் பேசலை, நம்ம திரும்ப வர்ற வரைக்கும் அவர் எழுதின விஷயங்கள் அந்த 4 வால்யூமாக வந்திருக்குது. ஆக்காரில் அதுக்கு பிறகும் அவர் எழுதியவை எல்லாம் சேர்த்து 3 வால்யூம் போட்டிருக்காங்க. அதனால் அவர் எழுதிய படிக்க வேண்டும் என்றாலும் புத்தகங்கள் இருக்கின்றன. அவரை பற்றிய புத்தகங்களும் 3-4 நன்க புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. தமிழில் எனக்கு தெரிந்து இது ஒன்றுதான் இருக்கிறது. இது கட்டாயமாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அடுத்த ஒரு கூட்டத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம் என்று நான் கோரிக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். தோழர் ஏழுமலை எதை பேசுறது முயற்சி பண்ணார்? தோழர் எனக்கா? ஆமாம், நீங்க கை ஆமா. எனக்கு என்னன்னா விருத்தகிரியுடைய அந்த வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஒரு இது இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு அதை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஏற்கனவே தோழர் வெள்ளிங்கிரி அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் உங்ககிட்டயும் அது சம்பந்தமா தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பட் அவர் வந்து ஒரு பகுதி இருக்குன்னாரு, இன்னும் கொஞ்சம் பகுதிகளை சேர்க்கணும். அது தோழர் டெல்லி ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் நீலகிரியில் அவர்கிட்ட பேசியிருக்கேன். பட் அவர் வந்து அந்த தேதி சொல்றேன்னு இருக்காரு. இந்த முட்டை எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ட்ரை பண்ணலாம் தோழர். நிச்சயமா. சரிங்க, நல்லது. நன்றி தோழர். நன்றி தோழர். வேறு தோழர்கள்? ராஜேந்திரன் தோழர் ஏழுமலை கை தூக்கிறது. ஏழுமலை வந்திருக்கிறார். தோழர் கொஞ்சம் காலம் கடந்துதான் சேர்ந்தேன். எம்.என். ராயை பற்றி ஓரளவுக்கு தெரியும். தோழர் ராஜன் மிக சிறப்பாக சொன்னார். நான் எந்த ஒரு தலைவரோட கருத்தை பற்றியும் அழைக்கும் பொழுது டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றது தான் என்னுடைய தேடலா இருக்கும். அப்படின்றத அந்த கோணத்துல வந்து உலகளாவிய அளவில் பல தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள், சிந்தனையிலும் தெளிவானவர்கள் நம்முடைய நாட்டில் இருந்தார்கள் என்பது நமக்கு பெருமைதான். அவர் வந்து 67 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். அவருடைய கடைசி காலத்தில் அவர் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு நிலைப்பாடு பற்றிய புரிதல் என்னவாக இருந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சொன்னாங்க. நன்றி. நல்லது தோழர், நல்லது. அதான் அவர் வந்து அதான் ஒரு நீண்ட வாழ்க்கை. அவருடைய 6-7 வயதில் ஆரம்பித்த அவருடைய தேடல் என்பது 67 வயது வரையில் முடியல. அவருடைய மரணத்தின் போது கூட அவருக்கு வந்து அவருடைய தேடல் என்பது முடியல. அதனால அவருடைய தேடல்ல அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய கருத்துக்கள் என்பது மாறி வந்திருக்குது. அத்தோடு நீங்கள் சொல்லியது போல மிகப்பெரிய ஆளுமைகளோடு நேரடியாக அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய எண்ணங்களை
உள்வாங்கிக் கொள்வதற்கும் தன்னுடைய கருத்துக்களை அதற்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டியிருந்தால் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்த வரையிலான இந்த காலகட்டத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடுகள் என்பது அவர் மார்க்சிஸ்டாக அப்போதுதான் மாறுகிறார். அவர் இதில் நியூயார்க்கில் இருக்கும்போது தான் முதன்முறையாக மார்க்ஸை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் தான் அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது சில நூல்களை படிக்கிறார். என்ன நூல் படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் மெக்சிகோவில் வந்து அந்த மைக்கேல் பரோடினோட இணைந்து அவர் தன்னுடைய மார்க்சிய கல்வியை ஆழமாக்கிக் கொள்கிறார். மிக விரைவாக பல்வேறு மொழிகளை கற்றவராக இருந்ததுனால அவருடைய வாசிப்பு என்பது பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட ஒரிஜினல் புக்கை வந்து படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றவராக இருந்தார். அவருடைய கருத்துக்களை லெனின் மட்டுமல்ல, அன்றைக்கு ரஷ்யாவில் இருந்த மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த ட்ராட்ஸ்கி, புகாரின், ஸ்டாலின் இவர்கள் எல்லோருமே அவரை மதிப்பவராக அவர் விளங்கி இருக்கின்றார். அந்த பகுதி ஆகியவையும் அவர் சீனாவுக்கு புரட்சியை நடத்துவதற்கு மாவோவுக்கு உதவியாக அல்லது அங்கிருந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உதவியாக அகிலத்தின் மூலமாக அனுப்பப்பட்டவர். அதனால் மாவோவுடனும் நேரடியாக மாவோவுடனும் கருத்து பரிமாற்றம் செய்து இவருடைய கருத்துக்களை அவரிடத்தில் சொல்லவும் அவருடைய கருத்துக்களை இவர் உள்வாங்கி கொள்ளவும் அவர் வாய்ப்பு பெற்றவராக இருக்கின்றார். ஆனால் அதனை எல்லாம் நாம் அடுத்த பகுதியில்தான் பார்க்க முடியும். இந்த 1920ஆம் ஆண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்த பொழுது அவர் இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது உருவாக்கப்பட்டு அது காங்கிரஸோடு இணைந்து பயணிந்து பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதோடு ஆரம்பிக்க வேண்டும், தன்னுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு அவர் வந்து சேர்ந்தது வரையிலும் தான் நாம் இப்போது பார்த்து இருக்கிறோம். அடுத்த முறை அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது அவருடைய ஏனைய கருத்துகள் நமக்கு ஏற்புடையவை ஏற்பில்லாதவை ஆகியவை குறித்தும் நாம் பேசலாம் என்று நான் கருதுகின்றேன். நன்றி தோழர். வேறு தோழர்கள்? நாச்சியப்பன், நான் நன்றி சொல்லும் போது சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே 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 தோழர். ராஜேந்திரன், நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா? கண்ணையா? நன்றி தோழர், நன்றி. கண்ணையா அன்பர்ந்த தோழர் ராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மிக அருமையாக இன்று சொற்பொழிவு நாங்கள் கேட்டதே இல்லை. இது வரைக்கும் பல பேர் பேசியிருக்காங்க. இருந்தாலும் இது போல ஒரு சுதந்திர போராட்டம் முன்னையே தியாகம் பண்ணி அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு சிறு வயதிலிருந்து இந்த 67 வயது வரைக்கும் அவரு போராடின மற்ற நாடுகளுக்கு சென்றது கொண்டது எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் முதல்ல கேள்விப்படுறோம் ராஜை பத்தி. மற்ற தலைவர்கள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் கேட்க முடியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இந்த மற்ற வெளிநாடுகள்லாம் சென்று அவர் ஆற்றிய பங்குகள்லாம் பார்க்கும்போது நானும் சில வெளிநாடுலாம் போயிருக்கேன். நீங்க சொன்ன வெளிநாட்டுல சொன்ன பிற்பாடு எனக்கும் கொஞ்சம் இந்த பழைய ஞாபகம்லாம் வருது. ஜாகிரதா போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், சைனாக்கு போயிருக்கேன், அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, பர்மாக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த ஞாபகங்கள் எனக்கு வருது. ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி சுபாஷ் சந்திர போஸ் எப்படிலாம் போராடினாரோ அதுக்கு மேல ஒரு படி மேலேயே இவர் எவ்வளவு போராடி இருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாவும் இருக்கு, எங்களுக்கு அதிசயமாவும் இருக்கு. அந்த வகையில 67 வயசுல இறந்துருக்காரு. இன்னைக்கு எனக்கு 79 வயசு ஆகுது. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்றது பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண தியாகிகள்லாம் பேர்லாம் தெரியாம இருக்கு ரொம்ப பேருக்கு. அதெல்லாம் வெளிக்கொணர்ந்து ஐயா போன்றவர்கள் சொன்னாதான் தெரியும். இது மாதிரி நம்ம தோழர்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது. நீங்க சொன்ன பிற்பாடு தான் இது போல நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு, போராடி இருக்காருன்றது தெரியுது. மிக்க நன்றி அவங்களுக்கு. ராஜன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வேறு தோழர்கள் இல்லைன்னா இறுதி கட்டத்துக்கு போயிடலாம். தோழர் வாங்க ராஜேந்திரன். கேக்குது தோழர். முதல்ல ஒரு
ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழைய கடையில பேஸ்ட் டு இந்தியான்னு எம்என் ராயன் போட்டு ஒரு புத்தகம் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து எனக்கு இந்த ஆங்கில அறிவு கம்மியா இருக்கு, நம்ம நண்பர் வந்து நான் படிச்சு சொல்றேன்னு வாங்கிட்டு போனாரு. அப்படியே அது போனது போனதான். இந்த புக்கு இப்ப எங்கன்னா கிடைக்குமாங்கய்யா? இல்ல நீங்க இந்த தமிழ் புத்தகத்தை படிங்க. இது வந்து அருமையான புத்தகம். அதான் எம்என் ஆங்கில ராய் ஒரு புத்தகம் அரசியல் வாழ்க்கை வரலாறு, சமரேன் ராய் எழுதின புத்தகம். பாரதி புத்தகாலயத்துல போட்டிருக்காங்க. 200 ரூபாய் விலை. இது அவருடைய முழு வாழ்க்கையையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் விளக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரம்ப நூல், நல்ல ஆரம்ப நூல். இதுக்கு மேல வந்து தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் வரல. நான் வந்து ஒரு சின்ன இந்த முதல் கிளை அதுல ஈடுபட்டவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன புத்தகம் முதல் கிளைங்கிற பேர்லயே எழுதியிருக்கேன். அது வந்து சில காப்பிகள் பாரதி புத்தகத்தில் இருக்கலாம். இப்ப NCBSல திரும்ப அதை போடுறாங்க. அதை ரெண்டையும் வாங்கி பாருங்க. அதுக்கு பிறகு இதை படித்ததுக்கு பிறகு இதுக்கு மேற்கொண்டு வேறு புத்தகங்கள் படிக்கலாம். ஆங்கிலத்துல தான் இருக்குது. ஆனா இது வரைக்கும் தமிழ்ல கொண்டு வரணும். எப்ப கொண்டு வர போறோம், யார் கொண்டு வர போறோம்னு தெரியல. கொண்டு வரணும் தமிழ்லையும். அது இந்தியா பத்தி ஒரு புரிதல் இருக்கும்னு பார்த்தேன். பேஸ்ட் டு இந்தியான்னு ஆங்கில புத்தகம். அது இப்ப எங்க கிடைக்கும்? சரிங்கய்யா. இல்ல இந்த புத்தகத்தை படிங்க முதல்ல. நீங்க இதுலயே அதுல அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதுல இந்தியாவை பற்றிய அவருடைய மதிப்பீடுகள், அவருடைய விளக்கம், அது எல்லாமே இந்த புத்தகத்துல கொஞ்சம் இருக்குது. இதை படிச்சுட்டீங்கன்னா இதுல வந்து வேற புத்தகங்கள் என்னெல்லாம் படிக்கலாங்கிறதும் அதுல வந்து அதுலயே இருக்குது. அதுலயே பின்பகுதியில இருக்குது. அதை வந்து அதுக்கு அடுத்து நீங்க படிக்கலாம். சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தோழர் தமிழ்ல மொழியாக்கம் செய்யணும்னா நான் செஞ்சு தரேன் தோழர். சரி, நான் பாக்குறேன். போடுறதுக்கு இவங்க தயாரா இருக்கணும். ஏன்னா காசு வாங்காம நான் செஞ்சு தரேன். அவ்வளவுதான். ஓகே, நன்றி தோழர், நன்றி. நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். நான் தோழர் நாச்சியப்பன் நன்றி கூறுவார். தோழர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா தோழர்? நன்றி வரைக்கு போகலாம். ஓகே, நன்றி வரை வாங்க தோழர். தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நன்றி சொல்லும்போது ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறேன்னு முதல்ல உங்களை அனுமதி வாங்கிக்கிட்டேன். இப்போ தோழர் PK ராஜன் அவர்கள் மிக அருமையாக அந்த எம்என் ராய் அவர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னால் எம்என் ராயை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்படி இவ்வளவு அவர் உலகம் முழுவதும் சுற்றி என்ன எப்படியெல்லாம் நடந்தார் என்பதை சேர்த்து சொல்லியிருக்கார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 1900 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கிய நாள் என்று ஒன்றை சொன்னார் தோழர் அவர்கள். சொன்னாங்க 1925 RSS என்ற இயக்கம் துவக்கப்பட்டது. அன்றைக்குத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் துவக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. 1925 அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியிருக்கிறது, RSS துவங்கியிருக்கிறது. இப்போ அதை ஒருவேளை தோழர் சொல்லும்போது விட்டுருக்காங்கன்னா நான் அடுத்த பகுதியை அவர் சொல்ல வரும்போது சேர்த்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும்போது அதற்கும் நானே நன்றி சொல்ல வர்றவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தோழர் PKR அவர்கள் பேசியதை வைத்து பார்த்தால் ஒரு கம்யூனிஸ்ட் என்பவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆவதற்கு முன்பாகவே அவர் இப்போ யாரோடையெல்லாம் பழகியிருக்கிறார், உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறார், எல்லோரும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறார். இப்படி அவர் கம்யூனிஸ்ட் ஆவதற்கு முன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் மனோபாவத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. மீதத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர், நன்றி. நீங்க சொல்றது கரெக்டு தான். அதாவது இந்திய மண்ணில் 1925 டிசம்பர் 26 அன்றுதான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒரு கிளை என்பது உருவாகிவிட்டது என்பது வரலாற்று உண்மை. எந்த தினத்தை ஆரம்ப நாளாக கொண்டாட வேண்டும் என்பது அது கட்சியினுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் 1925 இந்தியாவிலேயே இந்திய மண்ணிலேயே 375 பேர் கூடி ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு மத்திய குழுவுக்கு ஒரு தலைவர் இன்று சிங்காரவேலர், மத்திய குழுவுக்கு பொதுச் செயலாளராக SP காட்டே, JB பனர்கட்டா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் தான். அதனால அதை வந்து ஆரம்ப தினமாக
கருதுவது என்பதில் ஒன்றும் தவறு இல்லை. முதல்ல கட்சி ஒன்றாக இருந்த பொழுது எடுக்கப்பட்ட முடிவு தான். இந்தியாவில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த 1925 டிசம்பர் 26 என்பதைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்க நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கட்சி ஒன்றாக இருந்தபோது எடுக்கப்பட்ட முடிவு தான். உண்மையில் அந்த முடிவை எடுத்தவர் 4 பேர்ல 3 பேர் வந்து பின்னாடி சிபிஎம்க்கு வந்துட்டாங்க. அவர்கள் இங்கு வந்ததுக்கு பிறகு வெகுகாலம் கழித்து அது வரையில அங்க எம்என் ராய் என்ன பண்ணாரு, இந்த கட்சி ஆரம்பிச்சது, அவங்க வந்து அந்த கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணது, அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினாரு, அதெல்லாம் அடுத்த தடவை பேசும்போது வரும். இந்த வான்கார்டுங்கிற பத்திரிகை நடத்தினது, இதெல்லாம் செய்தி வழி செய்தியாக தான் இருந்ததே ஒழிய யார்கிட்டையும் வந்து எந்த ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டும் இல்லை. அவரும் வந்து கட்சியை விட்டு போயிட்டார். அதெல்லாமும் அடுத்த தடவை பார்ப்போம் நம்ம. அதனால வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து நம்புறதுக்கும் அதை ஒரு ஆவணங்களினுடைய அடிப்படையில் அதனை வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் முடியலை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஏற்றுக்கல. ஆனால் பிற்காலத்தில் கல்கத்தாவில் இருந்து ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்திலிருந்தும் வேறு பகுதிகளிலிருந்தும் ஆய்வாளர்கள் அங்கு சென்று இந்த கட்சி நடத்தினதையும் அந்த கிளை தொடங்கப்பட்டது. இந்த கிளையை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரிலேயே அவர்கள் வந்து அன்றைக்கு கம்யூனிஸ்ட் அகிலத்தில் கொண்டு போய் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க கட்சிக்கு ரெகக்னைசேஷன் பண்ணி அவங்க கொடுத்த லெட்டரு இது எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்த பிறகு அவர்கள் அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்த பணிகளுக்கான பணிகளுக்கு அந்த அவர் நடத்திய பத்திரிகைகள் அவையெல்லாம் பிற்காலத்தில் வந்து ஆவணங்களாக கிடைக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற போலீஸ் ஆவணங்கள்லேயே அவரை பற்றியும் அவர் நடத்திய முயற்சிகள் குறித்தும் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் பின்னாடி தான் வந்து வெளியே வந்தது. அது வரைக்கும் வெளியே வரல. அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய பணியை நம்ம அங்கீகரித்தான் ஆக வேண்டும் என்பதனால இந்த 1920 அக்டோபர் 17ஆம் தேதி அவர்கள் இந்த கிளையை ஆரம்பித்ததை நாம் வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று சிபிஎம் முடிவெடுத்தது. மற்றவர்கள் அதனை மற்ற சிபிஐயும் சரி, சிபிஎம்எல் லிபரேஷன் மற்ற கட்சிகள் வந்து ஆரம்ப தினம் என்பதை இந்த 1925 அக்டோபர் 17 என்பதை தான் நாம் கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றும் தவறும் ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் தவறில்லை. இந்தியாவில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதனால் அதனை அனுஷ்டிப்பது என்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதற்கு முன்பே பணியாற்றியவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நன்றி. நன்றி தோழர். இல்லை தோழர், அதில் என்னன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பணியாற்றி விட்டு நமது தோழர் அதுக்கப்புறம் போய் சாஸ்பனில் அனுப்பிய கட்சி தான் உண்மையான கட்சி என்று அவர் வாதிட்டது தான் பல பேருக்கு வந்து கருத்து வேறுபாடாக இருந்தது. அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்த பகுதியில் தோழர் PKR பேசும்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவர் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நம்ம பேசுவோம் அடுத்த தடவை. நன்றி உரை தோழர். சொல்லிட்டாரு. இல்ல நான் சொல்றேன். பேசக்கூடாது. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாரு. அடுத்த மீட்டிங்க்கு அவரே நன்றி உரை சொல்றேன். ஓகே, கண்டிப்பா வாங்க தோழர், சொல்லிடுங்க, சொல்லி முடிச்சிருங்க. நன்றி உரை சொல்லி முடிச்சிருங்க. சரி சார். இப்பொழுது இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 21 பேர் கலந்து கொண்டார்கள். இப்போ இருக்கிறது 14 பேர் தான் இருக்கிறாங்க. இதில் வந்து தோழர் PKR அவர்கள் எம்என் ராய் அவர்களை பற்றி மிகப்பெரிய நம்ம கேள்விப்படாத விஷயங்களையெல்லாம் நிறைய கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். அவர் உலகம் முழுவதும் சென்று கட்சியை அவர் ஒரு கம்யூனிஸ்டாகவே இருந்து பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கி இருக்கிறார் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இதையெல்லாம் வந்து அடுத்த பகுதியிலும் நாம் இதை பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் இப்பொழுது தோழர் சண்முகம், தோழர் கண்ணையா, தோழர் தனம் சிதம்பரநாதன், MEL நம்ம ராமலிங்கம் தோழர் என்றெல்லாம்
இவங்க எல்லாம் வந்து கலந்துருக்கிறாங்க. இன்னும் மிச்ச பேருடைய பேரை சேர்த்து சொல்ல தெரியலை எனக்கு. அதையெல்லாம் நன்கு மனப்பாடம் செய்து கொண்டு அடுத்த முறை சரியாக சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது என்னை நன்றி சொல்ல அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி தோழர். ஓகே, நன்றி தோழர்களே. நன்றி. நன்றி தோழர், நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ராஜன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி ஓகே, தோழர். நன்றி. நன்றி தோழர். நீங்க உங்க கன்வீனியன்ட் டைம் சொல்லுங்க தோழர், அப்ப வச்சுக்கலாம் அடுத்த பகுதி. ஓகே. ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி என்று கொடுத்துடலாம்.